திரையில் தவம் புக்கு யார் எழுதுனா? ராஜாஜி. எந்த வருஷம்? 22. 22. எங்க எழுதினாரு? புக்ல தான் கிடைக்கும். வேலூர் சிறை. வேலூர் சிறையில் எழுதினா. சரி. காந்தியோடைய ஆசிரமம் எங்க தொடங்குனாங்க? புதுப்பாளையம், திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. எந்த வருஷம்? 1924. ஹெல்ப் பண்ணவரு? சுப்பராமன். சுப்பராமனா? பி சுப்பராயன் இல்லையா? சாரி சார். பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆகுது. பி சுப்பராயன். என்னமோ கேட்கணும்னு நினைச்சேனே. ஆமா, வேலூர்னு சொன்னேன். ஞாபகம் வருது. வேலூர் போலீஸ் அகாடமி யாரு பேர் வச்சிருக்காங்க? வேலு நாச்சியார். எப்ப பிறந்தாங்க? January 3, 1730. 1730. அந்த அன்னைக்கு வேற யாராவது பிறந்திருக்காங்களா? கட்டபொம்மன், சாவித்ரிபாய் பூலே. ஓகே. ஜான்வரி 3 சாவித்ரிபாய் பூலே. எஸ் சார். எப்ப இறந்தாங்க? யாரு சார்? வேலு நாச்சியார். December 25. 1796. 1796. டேட்டு யாரோ சொன்னாங்க. December 25 சார். வடிவேல் சொன்னாங்க. டிசம்பர் 26 5 25 தான் சார். ஃபைங்களா? டிசம்பர் 25 இல்லையா? 25 தான் சார். 25 தான். வேலூர்ல போலீஸ் அகாடமிக்கு அவங்க பேர் தான் வச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே நேஷனல் போலீஸ் அகாடமி ஒன்று இருக்கும் ஹைதராபாத்ல, அதுக்கு யார் பேர் வச்சிருப்பாங்க? வல்லபாய் பட்டேல் சார். வல்லபாய் பட்டேல். ஓகே. அங்க ஐஏஎஸ் அகாடமி லால் பகதூர் சாஸ்திரி சார். லால் பகதூர் சாஸ்திரி. ஓகே. சரி, அடுத்து தமிழ் அறிவியல் கால சங்கம் அப்படின்னு ஒன்று ராஜாஜி தொடங்கினாங்க. எந்த வருஷம் தொடங்கினாங்க? தனித்தமிழ் இயக்கம் தெரியுமா நமக்கு? எந்த வருஷம்? 1916 சார். 1916. அதே வருடம் தமிழ் அறிவியல் கால சங்கம் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து நமக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சோமா? ராஜாஜியுடைய இன்னொரு இதழ் ஒண்ணு, தமிழ் இதழ் படிச்சோம். விமோச்சனம் சார். விமோச்சனம் 1929. 1929. நமக்கு 1919ல சட்டமன்றம் யூனி கேமரா பை கேமரா? யூனிகேமரல். யூனி கேமரல். 1935ல பை கேமரா சார். பை கேமரா. ஓகே. சட்டமன்றம் எந்த வருஷம் உருவாச்சு? 1861. ஓகே. பை கேமரால நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. நமக்கு அடுத்து தேர்தல் மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1937 காங்கிரஸுக்கு முதலா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யாரு பிரச்சாரம் பண்ணா? சத்தியமூர்த்தி. ஓகே. இந்த சைடு நீதி கட்சிக்கு ஆற்காடு ராமசாமி. ஆற்காடு ராமசாமியை நீதி கட்சியில என்னன்னு சொல்லுவாங்க? பேச்சு புயல். ஓகே. எவ்வளவு வின் பண்ணாங்க பிளேசஸ் கான்ஸ்டிடுவன்சி நீதி கட்சி? 18ங்களா? காங்கிரஸ் 159, நீதி கட்சி 18 வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. அப்போதைய மெட்ராஸோடைய கவர்னரா இருந்தவர் யாரு? கஷ்டமான கேள்வியும். ஏன் இந்த கவர்னர் படிக்கணும் அப்படின்னா, ஹிந்தி ஜிஓ பாஸ் பண்ணாரு. எர்ஸ்கின். அவர் தான் கவர்னரா இருந்தார்.
மீதி எல்லாமே நமக்கு எல்லாமேலாம் படிக்க தேவையில்லை. இவரு ஹிந்தியோட இன்வால்வ் ஆகி இருக்கனால பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எர்ஸ்கின் பிரபு தான் வந்து அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் காங்கிரஸுடைய அமைச்சரவை எப்ப அமைச்சாங்க? ஜூலை 15. ஜூலை 15. ஐயோ, இந்த டேட்டா. உங்களுடன் ஸ்டாலின் எப்ப தொடங்குனாங்க? July 15, 2025. 2025. ஜூலை 15, 2025. எங்க தொடங்குனாங்க? சிதம்பரம். சிதம்பரம். நமக்கு காலை உணவு திட்டம் வந்து ஊரக பகுதியில இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொடங்குனாங்க. எப்பன்னு தெரியுமா? எங்க தொடங்குனாங்க, எப்ப தொடங்குனாங்க? 2024 திருவள்ளூர். திருவள்ளூர். டேட்டு ஜூலை 15. ஜூலை 15. ஓகே, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தொடங்கினது நம்ம செப்டம்பர் 15, 2022 மதுரையில ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில தொடங்கி இருப்பாங்க. அது அண்ணாவுடைய பிறந்தநாள். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளியில மட்டும்தான், அரசு பள்ளிகள்ல மட்டும்தான், தொடக்க பள்ளிகள்ல. அதுக்கு அடுத்து எப்ப விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னா எல்லா அரசு பள்ளிகள்லயும் தொடக்க பள்ளிகள்லயும் எப்படின்னா அடுத்து எப்ப 25 ஆகஸ்ட் 25, 2023 தொடங்கி இருப்பாங்க. எங்க? திருக்குவளை. திருக்குவளை, நாகப்பட்டினம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தொடங்கி இருப்பாங்க. இது மூலியமா எல்லா பள்ளிகள்லயும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் அரசு பள்ளிகள்லயும் காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையா மாறுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் விரிவாக்கம் பண்ணாங்க. அது எங்க? ஜூலை 15, 2024 எந்த பகுதி? திருவள்ளூர். திருவள்ளூர்ல புனித அன்னாள் பள்ளியில தொடங்கி இருப்பாங்க. இது வந்து ரூரல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தொடங்கி இருப்பாங்க. மறுபடியும் விரிவாக்கம் பண்றாங்க. அர்பன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தொடங்குறாங்க. மயிலாப்பூர்ல புனித சூசையப்பர் கல்லூரி பள்ளியில எப்ப தொடங்குனாங்க? August 26, ஆகஸ்ட் 26, 2025 தொடங்கி இருப்பாங்க. இப்ப கடைசியா அதுதான் விரிவாக்கம் பண்ணதுதான். அது மூலயமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிஷியர்ஸா இருக்காங்க அப்படின்னா 20.5 லேக் ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. ஓகே, 20 லட்சத்துக்கு மேல 20.5 லட்சம் இருக்கும். 20.59 சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல 21 லேக் கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க, அப்ராக்சிமேட்டா சொல்லி இருந்திருப்பாங்க. நமக்கு 20,59,000 ஸ்டூடெண்ட் கிட்ட அதோடைய பயனாளிகள். ஓகேவா? சரி, இதை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலை உணவு திட்டம் பத்தி நமக்கு 2023 டிசம்பர்ல இருந்து அடுத்த 2024 டிசம்பர் வரைக்கும் மாநில திட்டக்குழு, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி எவல்யூஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்டோடைய மெமரி பவர் 90% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போறது வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது காலை உணவு திட்டம்னால இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரிலேட்டடா இருக்கிறது மோஸ்ட்லி இவ்வளவுதான். எப்ப எங்கெங்க தொடங்கினாங்க, விரிவாக்கம் பண்ணது எங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பத்தின கடைசியா எவல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அது ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கு, இம்பாக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரு சமைக்கிறா இதுக்கு? மகளிர் சுய உதவிக்குழு. சுய உதவி குழுக்கள் மூலியமா தான் சமைக்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இவ்வளவுதான் இதுல அது ரிலேட்டடா இருக்கிறது. இப்போ வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்னா இவ்வளவுதான் வந்து அப்டேட் இருக்கு. சரி, நம்ம யார வந்து நீதி கட்சி ராஜாஜி ஆட்சி அமைக்கல, அதனால யாரு அவருக்கு பதிலா ஆட்சி அமைச்சாங்க? கேவி ரெட்டி. கேவி ரெட்டி, கூர்ம வெங்கட ரெட்டி வந்து ஆட்சி அமைச்சிருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து யாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ராஜாஜியோடைய டிமாண்ட? லின்லித்கோம். லின்லித்கோ. ஓகே, அவர் வந்து வைஸ்ராயா இருந்தார். வைஸ்ராய் எப்போ வந்தாங்க?
1833 sir. அது இந்தியன் கவர்னர் ஜெனரல் அல்லவா? Viceroy 1858 sir. 1858ல தானே ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா யார் வந்திருப்பா? கேனிங் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் William Bentinck sir. வில்லியம் பென்னிங். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் Warren. Varanasi. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் Robert Clive. ராபர்ட் கிளை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்டிங் உருவாக்குனது யாரு? வாரன் Cornwallis. ஹேஸ்டிங்ஸ் இயர் 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 1790. 1772 1772 1772. சரி, இப்போ ஜூலை 15 அப்ப இடைக்கால அரசாங்கம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாஜி ஆட்சி அமைச்சிட்டாரு. அப்ப ஸ்பீக்கரா இருந்தது யாரு? புலுசு சாம்பாமூர்த்தி. ஆமாம். புழுசு சாம்பமூர்த்தி. டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்தது ருக்மணி லட்சுமி ருக்மணி லட்சுமி. ஓகே. அமைச்சர்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தது யாரு? பெசவாடு கோபால ரெட்டி. பேசவாடு கோபால ரெட்டி. லேபர் டிபார்ட்மெண்ட் கிரி லேண்ட் எஜுகேஷன் சுப்பராயன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காஷன். டி பிரகாசம். ஓகே. அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் முனுசாமி. கோர்ட் அண்ட் பிரிசான் ராமன் மேனன். கோங்கட்டி. ஓகே. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் ராமநாதன் பிள்ளை. ராமநாதன். ஓகே. ஹெல்த் அண்ட் இண்டோ ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன். பிரசிடென்ட் எப்பவுமே என்ன டிபார்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க? லேபர் டிபார்ட்மெண்ட் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கலாம்ல. சுப்பராயன் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாரா கவர்மெண்ட் ஜாப்ல எஜுகேஷன் எல்லாமே அவருடைய பீரியட்ல தானே? ஆமா. அப்ப அதனால லா அண்ட் எஜுகேஷன் அதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அதுக்கடுத்து நம்ம டி பிரகாசம் ரெவன்யூ எடுத்துடலாமா? எஸ் சார் ஓகே. அடுத்து அண்ணா பீரியட்ல கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருப்பாரு. இங்க வந்து முனுசாமி இருக்காரு. கோர்ட் அண்ட் பிரிசான் சிறை மற்றும் ராமன் வந்து காட்டுக்கு போன நான் வச்சுக்கோங்க சார். சீதையா தான் சிறை வைப்பாங்களா? எஸ் சார் ராமன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரா? அப்ப கோங்கட்டி ராமன் மேனன் எடுத்துக்கலாமா? அப்ப ராமநாதன் என்னது? பப்ளிக் இன்ஃபர்மேஷன். பொதுமக்கள் உடைய தகவல் தொடர்பு அதெல்லாம் பார்த்துக்குவாரு. பஞ்சாயத்துக்கு பெசவாடு கோபால அத அப்படியே பெசவாடாங்கிறது பேசவாடான்னு ஞாபகம். ஓகேவா? எதுக்கு பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப விவி கிரி அது லேபர். சுப்பராயன் லா அண்ட் எஜுகேஷன் ஓகே. இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் விட்டாச்சு. மௌலானா யாகூப் ஹசன் பப்ளிக் ஒர்க் பொதுப்பணித்துறை பார்த்து வந்திருப்பாரு. விஐ முனுசாமி அக்ரிகல்ச்சரல். டிஎஸ்எஸ் ராஜன் ராமநாதன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். கோங்கட்டி ராமன் மேனன் கோர்ட் அண்ட் பிரிசான் சிறை மற்றும்
நீதிமன்றமா? ஓகே, அடுத்து வந்து அவ்வளவுதானே. டி பிரகாசம் ரெவன்யூல இருப்பார். ஓகே, இவங்க எல்லாரும் தான் அவருடைய அமைச்சரவை. யாரு இல்ல? சத்தியமூர்த்தி இருக்க மாட்டார். சத்தியமூர்த்தி. தொகுதியை கொடுத்ததே அந்த அவரு தான், ஆனா அவருக்கான இடம் இல்ல அதுல. ஓகே, அதுக்கப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ஆளா கூப்பிட்டாரு ராஜாஜி? டிஎஸ்எஸ் ராஜன். Yes, Rajan. டிஎஸ்எஸ் ராஜன். இது தமிழ்நாடு திடுக்கிட செய்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? வாரா சொல்லுங்க. Vara. வாரா. ஓகே, இவருடைய சட்ட சாதனைகள் நம்ம என்ன பார்த்தோம்? அக்ரிகல்ச்சரல் டெப்ட் ரிலீஃப் ஃபண்ட் இது பார்த்தோம். ஆக்ட் இந்த வருஷம். March 1938. 1938. ஓகே, 1938. டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டம்னிட்டி ஆக்ட் 1939. 1939. 1939ல. ஓகே, அடுத்து நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாத்துக்காகவும் திறக்கப்பட்டது, அதுவும் 1939ல. நம்ம தமிழ்நாட்டுல எப்ப நடந்துச்சு? 1939ல July 9. ஜூலை 9 ஜூலை 8 8 sir. ஜூலை 8. அங்க வந்து 1933 ஜான் 8 டேட் சேமா தான் இருக்கும். மந்த் மட்டும் அப்படியே ஒரு 6 ஆட் ஆகும். இயரும் வந்து ஒரு 6 ஆட் ஆகும். 1933 இங்க வந்து 39. அங்க ஜான் 8னா இங்க ஜூலை 8. டேட் வந்து சேமா தான் இருக்கும். அடுத்து மாநிலம் முழுக்க நமக்கு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1937ல. சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரம்ப பள்ளிகள் எல்லாத்தையும் மூட ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப பள்ளிகள்ல தாய்மொழி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஒன்று இருக்கும். என்ன ஆர்டிக்கல்? 350A. 350A. அப்ப பி சிறுபான்மையினர் தனி அலுவலர். தனி அலுவலர் 351. ஹிந்தி மேம்படுத்துறது. இந்தியோடைய பரவலாக்கும், இந்தியோடைய டெவலப்மெண்ட். அடுத்து நம்ம காந்தியோடைய வார்தா ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க 1937. வார்தா ஸ்கீம் ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? நேற்று பார்த்தோம், Zakir Hussain. ஜாகிர் ஹுசைன். 1967 to 69 உடைய பிரசிடென்ட். 7 to 14 வயசு வரைக்கும் தாய்மொழியில படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 6 to 8 வரைக்கும் ஹிந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இருக்கட்டும். அடுத்து வந்து வேற என்ன பார்த்தோம்? அரசாணை, ஹிந்திக்கு அரசாணை வெளியிட்டாங்க 1938ல. July. ஏப்ரல் 21. ஏப்ரலா ஜூலையா? April 21. ஏப்ரல் 21. 1938ல ஏப்ரல் 21 பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு 125 ஸ்கூல்ஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. போராட ஆரம்பிச்சது நீதி கட்சிக்காக யாரு? சுயமரியாதை இயக்கத்துக்காக யாரு? பெரியார். பெரியார். நீதி கட்சிக்காக Pannirselvam. நீதி கட்சிக்காக பன்னீர்செல்வம். ஓகே, அது போக தமிழறிஞர்கள் நமக்கு தெரியும். சோமசுந்தர பாரதி, அப்பாத்துரை, முடியரசன், லக்மனார், மறைமலையடிகள். பெண்கள் மாநாட்டில இருந்து மூலூர் ராமாமிர்தம் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. பெண்கள் மாநாடு 1938ல நவம்பர் 30 நடந்திருக்கும். அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எத்தனை வருஷம் நடந்திருக்கும் இந்த எதிர்ப்பு? 3 years. 3 வருஷம் நடந்திருக்கும். 1937ல இருந்து 40 வரைக்குமே கண்டினியூ ஆயிருந்திருக்கும். 2 டேட்டை வந்து இந்திய எதிர்ப்பு நாளா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூலை 1, டிசம்பர் 3. இதுக்கு சமரச தீர்வு சொன்ன 2 பேர் யாரு? சத்தியமூர்த்தி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும். ஆனா கேட்கல. தாழ்முத்து நடராஜன் இந்த போராட்டத்துல 2 பேர் இறந்தாங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. பெல்லாரி சிறையில அடைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க 1939 அந்த ரேஞ்சில். அரசாணை மறுபடியும் கேன்சல் பண்ணாங்க. எர்ஸ்கின் அவர் தான் கேன்சல் பண்ணாரு 1940 பிப்ரவரி 21. அதுக்கப்புறம் 1939 அக்டோபர் 29ல ராஜாஜி ராஜினாமா பண்ணிடுவார். இதெல்லாம் ஜென்ரலா நம்ம நேற்று பார்ப்போம்.
இவர்தான் என்னுடைய மனசாட்சியின் காவலர்னு சொன்னது யாரு? காந்தி. காந்தி. டிஎஸ்எஸ் ராஜன் வந்து எப்ப பிறந்தாரு? 1888. 80 சார். 80 88 அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. டிஎஸ்எஸ் ராஜனுடைய முழு பெயர் என்னது? திருவண்ணாமலை சேஷ சுந்தரராஜன். சுந்தரராஜனா? ஓகே. 3 years வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்ட்ல போயிருந்திருப்பாரு. எங்க ஒர்க் பண்ணுவாரு? பர்மா. இன்னைக்கு எப்ப இந்தியால இருந்து பிரிஞ்சாங்க? 1935 ஆக்ட் படிதான் இங்க இருந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. சரி, மியான்மருடைய கேபிட்டல் என்னங்க? மியான்மருடைய கேபிட்டல் சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்எம்பி வந்து படிப்பார். ஓகேவா? லைசன்ஸ்டு மெடிக்கல் பிராக்டிஷனர். அதை படிப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க மருத்துவர், அவருக்கும் இவருக்கும் ப்ராப்ளம் வந்து வெளியே போயிடுவாரு. 1908 லண்டன் போயிருந்திருப்பாரு. லண்டன் போயிட்டு அங்க MRCS மெம்பர் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அங்க முடிச்சுட்டு மிடில் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்தியா விடுதியோட தொடர்பு ஏற்படும். யாருனால? பிவிஎஸ்னால தொடர்பு ஏற்படும். அதுல விடி சவார்கர் இருப்பாரு, பிவிஎஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் MP ஆச்சாரியா இருப்பாரு, TS ராஜன் இவரும் போய் கலந்துக்கிறாரு. மதன்லால் திங்கரா இருக்காங்க. மதன்லால் திங்கரா தான் 1909 ஜூலை 1 வந்து கர்சன் வில்லிய கொண்டுறாங்க. கடைசியா யாரை பார்க்கணும்னு சொல்றாரு? ராஜன். என்னுடைய நண்பன் வந்து டிஎஸ்எஸ் ராஜனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்றாரு, அங்க சிறையில சந்திச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் பர்மாவுக்கு வந்துருவாரு. பர்மாவுக்கு வந்து அங்க கொஞ்ச நாள் நான் 4 years ஒர்க் பண்ணி அவரு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ராஜன் கிளினிக் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல வந்து ஓபன் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேல ஈடுபாடு வரும். காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணுவாரு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் உடைய தலைவரா இருப்பாரு. மன ஒற்றுமை, லட்சிய பிடிப்பு, மக்கள் நலன். யார் அந்த 3 பேர்? ராஜன் பெரியார். ராஜன் ராஜாஜி ராமசாமி RRR. அதுக்கப்புறம் ரவுலட் இயக்கம் நடக்கும். ரவுலட்டுக்கு எதிர்ப்பு வந்து திருவல்லிக்கேணி கடற்கரையில காந்தியோடைய தலைமையில சொற்பொழிவு நடக்கும். அதுல யாரு பேசுவா, யாரு பாராட்டுவா? ராஜன் பேசுவாரு, வாரா பாராட்டுவார். வந்து பாராட்டுவார். ஓகே. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருப்பாரு. எந்த சிறை? கோயம்புத்தூர் பாளையங்கோட்டை சார். கோயம்புத்தூர் பாளையங்கோட்டை சிறையும் அடைக்கப்பட்டிருந்திருப்பாரு. அப்பதான் வந்து அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த ரிங் வார்ம்னால பாதிக்கப்பட்டிருக்கும், செயல் இழந்துடும். அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்துக்காக பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. என்எம்ஆரோடைய வீட்டில் பிளான் பண்ணுவாங்க. திருச்சி டு வேதாரண்யம், திருச்சியில இருந்து தொடங்கி வேதாரண்யம் போறதா முடிவெடுத்திருந்திருப்பாங்க. திருச்சியில TSS ராஜன், வேதாரண்யத்துல வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவங்க. April 13. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு திருச்சியில. இப்ப ஹரிஜன் சேவா சங்கம் எப்ப தொடங்குறாங்க? 32. அதே 32 நவம்பர் 22 தான் திருச்சியில தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடந்திருக்கும். அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கிளை தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தமிழ்நாட்டுல தொடங்கி ஹரிஜன் சேவா சங்கத்துடைய தலைவரா TSS ராஜன், செயலரா வந்து G ராமச்சந்திரன் இருந்திருப்பாங்க. கலப்பில்லாத தேசபக்தர்கள் யார்? ராஜாஜி. ஓகே. ராஜாஜியோடைய அமைச்சரவையில ஆளா TSS ராஜனை சேர்த்துக்குவாங்க. இது தமிழ்நாடை திருக்கிட செய்தது அப்படின்னு ராஜன் வாரா சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தோடைய அமைச்சரவையிலும் இருப்பாரு TSS ராஜன் வந்து.
குமாரசாமி ராஜா ஓமந்தூரார் அமைச்சரவையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கில மருத்துவர்களோட அறுவை சிகிச்சையில இவர் திறமையானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஹரிஜன நலனுக்காக போராடி பாடுபட்ட தமிழ்நாட்டு பிராமணர்கள்ல இவரும் ஒருவர். ஹரிஜன் நலத்துறை அப்படின்னு தொடங்குனது யாரு தனியா? குமாரசாமியா சார்? குமாரசாமி 1949ல தொடங்கி இருந்திருப்பார். ஊக்கத்தோட உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் மூட்டலாம்னு சொல்லியிருந்திருப்பார். இவருடைய சுயசரிதம் நூல் என்னது? நினைவு அலைகளா சார்? நினைவு அழைகள். ஓகே, 1953ல இறந்திருப்பார். ஜார்ஜ் ஜோசப் பார்த்தோம். 1887ல ஜூன் 5ல பிறந்தாரு. இங்கிலாந்துல எடின்பரோ அப்படிங்கிற காலேஜ்ல, அதுக்கப்புறம் மிடில் டெம்பிள்ல பாரிஸ்டர் வாங்கி இருந்திருப்பாரு. இவருக்கும் தீவிரவாதிகளோட தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அங்க லண்டன்ல படிச்சப்ப மேடம் காமா, எஸ்கே வர்மா, ராணா, வீர சவார்கர் இவங்கலாம். சரி, அதுக்கப்புறம் இவர் எங்க மதுரையில குற்றப்பரம்பரை சட்டத்துக்காக போராடினாரு. தொழிலாளர் நலனுக்காக தொழிலாளர் சங்கம் தொடங்கினாரு மதுரையில. முதல் தொழிலாளர் சங்கம் யாரோட சேர்ந்து? ராமநாதன். ஜெயன் ராமநாதனோட சேர்ந்து தொடங்கி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னி பெசன்டோடைய சுயாட்சி இயக்கத்துல ஈடுபாடு இருந்திருக்கும். அப்ப யாருடைய நட்பு கிடைக்குது? வரதராஜலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்களை அம்பாசிடரா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் காந்தியடிகளுடைய சத்தியாகிரக சபதத்துல கையெழுத்து போட்டு ராஜாஜியோடைய நட்பு கிடைக்கும், காந்தியோடைய நட்பும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இவர் என்னது 3 பேரு நீதி கட்சியோடைய இடஒதுக்கீடு கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை எதிர்த்து இருந்திருப்பாங்க. திவான் பகதூர், கேசவ பிள்ளை, ஜார்ஜ் ஜோசப், வரதராஜல் 3 பேரை எதிர்த்து இருந்திருப்பாங்க. ஜாதி வாரியா பிரிக்கிறது சமுதாய பாவம், தர்மம் அல்ல அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. வகுப்பு வாரியை விட எது சிறந்தது உயர்ந்ததுன்னு சொன்னாங்க? நாட்டு விடுதலை சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் இங்க வந்தப்பெல்லாம் அவருடைய வீட்டுலதான் தங்கி இருந்திருப்பாரு. காந்தியோடைய தளபதியா ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி இருந்திருப்பாங்க, ரவுலட் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் சபர்மதி ஆசிரமத்துக்கு போயிடுவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நேருடைய நட்பு ஏற்பட்டு இண்டிபெண்டன்ட் பத்திரிகையில ஒர்க் பண்ணுவார். அப்ப கவர்னரா இருந்தது ரீடிங். அவரை எதிர்த்து எழுதுனதுனால இவருக்கு ஃபைன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அன்னி பெசன்டோடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. தனிநபரை விட கொள்கைதான் பெரியதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இவர் எழுதின பத்திரிகைகள்னால, இண்டிபெண்டன்ட்ல எழுதுனதுனால இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறை தண்டனை கொடுத்து ஆக்ரா சிறையில் அடைச்சிருப்பாங்க. அங்க யாருடைய நட்பு? கோவிந்த் வல்லபந்த், மகாதேவ் தேசாய், புருஷோத்தம தாஸோடைய நட்பு கிடைச்சிருந்திருக்கும். மறுபடியும் யங் இந்தியால கண்டினியூ பண்ணுவாரு. ப்ரோ நோ சேஞ்சஸா வந்து ஒர்க் பண்ணுவார். நெக்ஸ்ட் 1924 ரேஞ்சில் வைக்கம்ல ஈடுபட்டு சிறைக்கு போவார். அதனால காங்கிரஸோடைய தலைவரை இன்வால்வ் ஆக வைப்பாங்க. அப்ப யாருக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகும் வைக்கம்ல கலந்துகிட்டதுனால? ராஜாஜிக்கும் ஜோசப்புக்கும். ராஜாஜிக்கும் சாரி சார், காந்திக்கும் ஜோசப்புக்கும். காந்திக்கும் ஜார்ஜ் ஜோசப்க்கும் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகும். டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. கிலாஃபத்தை அவர் சப்போர்ட் பண்ணதுனால மதச்சாயம் பூசப்படும்னு சொல்லியிருந்திருப்பாரு காந்தி. அதுக்கு இவர் கிலாஃபத்துல பார்ட்டிசிபேட் பண்ணதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஜார்ஜ் ஜோசப்போடைய அழைப்புனாலதான் நான் வைக்கம்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு சொன்னாரு? எந்த பத்திரிகையில சொன்னாங்க? பெரியார் குடியரசு. பெரியார் குடியரசுல சொன்னாங்க. காங்கிரஸோடைய தலைவரா ஈவேரா வந்து 1923ல இருந்திருப்பாங்க. 1925 தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தப்ப அப்பதான் மதுரையில தங்கி இருந்தப்பதான் அந்த உடை மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய வளர்ப்பு மகனா யார் இருந்திருப்பா? காமராஜர் இருந்திருப்பாரு. அவருடைய விருதுநகர்ல வெடிகுண்டு வழக்கு 1933ல இவரை ரிலீஃப் பண்ணி விட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கோட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்களா? தனிநபரை விட உண்மை பற்றுறுதியை உயர்வானதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. மன அடிமை மோசமான அடிமை. அடுத்து ஜெயிண்ட் வித்தவுட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இவர் தான். ஜார்ஜ் ஜோசப் இஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு நூல். இவருடைய பெயரை எழுதுனது அவனுக்கும் அதே பேர் தான். ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள தலை சிறந்து நிற்பவர்களில் முன்னணியில் நிற்பவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு சொன்னார்? வாரம். ஓகே, அப்ப இது வரைக்கும் பார்த்திருந்தோமா? அடுத்து புதுசா ஒரு ஆள் வராரு. யாரு? இவருதான் வரதராஜல். எப்பங்க பிறந்தாரு? 1887. ஜார்ஜ் ஜோசப் எப்ப பிறந்தாரு? 87. அவர் வந்து ஜூன் 5, இவர் ஜூன் 4, ஒரு நாள் முன்னாடி.
சேலம், அப்போதைய சேலம், ராசிபுரம்ல இருக்கார். இன்னைக்கு ராசிபுரமா? ஆமா சார், எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. வீட்டு பக்கத்துல தான் இருக்கா? சேலத்துலயா? நாமக்கல் இல்லையா? நாமக்கல். சரி. அப்போதைய சேலம். சரி, அடுத்து வந்து இவரும் என்னதான் டாக்டர் தான். சித்தா ஆயுர்வேதா ரெண்டுலையுமே வந்து ஃபேமஸா. இவரும் டாக்டரா தான் இருக்காரு. முற்போக்கு சிந்தனையாளர். அனி பெசன்ட் வந்து பிற்போக்குவாதம்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அவருடைய கருத்துக்களை. டிஎம் நாயரும் ஜார்ஜ் ஜோசப் விமர்சனம் பண்ணாங்க. இவர் அப்படியே ஆப்போசிட், ஃபார்வர்ட். முற்போக்காளர் சங்கம்னே ஒன்று தொடங்கி இருப்பாரு. எல்லாத்துக்கும் எந்த பாடல் தான் வந்து ஆரம்பம் விடுதலை போராட்டத்துக்கு ஈடுபடுறதுக்கு? வந்தே மாதரம். வஉசில இருந்து ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் வந்தே மாதரம் முதல்ல எப்ப பாடினாங்க? 1896 கல்கத்தா செஷன். 1896 கல்கத்தா செஷனா? யார் அதனுடைய தலைவர்? தயாராம் சஹானி சார். மாற்றி தயாராம் சஹானி இல்லை, மாற்றி சொல்றேன் சார். ரஹமத்துல்லா சைனியா? சகாயணி சார். ஆமா சஹானி செகண்ட் ஆஃப் கரெக்ட். ஓகே, அடுத்து இது நம்ம நேஷனல் ஆந்தம் 1911 டிசம்பர் 27. 1911. ஓகே, அதுக்கு தலைவர் யாரு? பிஎன் தார். காந்தி எந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணார்? 20. இல்ல, நான் கேக்குறது ப்ரிசைடிங் கிடையாது, ஒரு மெம்பரா பார்ட்டிசிபேட் பண்ணார். 1896 இல்லையே, அப்போ வேண்டாரா? 1901. 1901 கரெக்டா? கூகுள்கிட்ட கேட்டிருப்பீங்களே இந்நேரம். கல்கத்தா செஷனா சார்? என்னங்க? கல்கத்தா செஷன். 1901. ஆமா சார். ஓகே, யாரு தலைவர்? தின்ஷா ஈவாட் சார். ஓகே, தீன்ஷா. 1901. அது வந்து கூகுள் மனிதன் என்ன சொன்னான் நீங்க தேடினதுல? (1896) வந்து வந்துட்டு போயிருந்திருப்பாரு. அப்ப எதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு? ஏதோ ஒரு சபையில, பிரம்மஞான மகாஜன் சபாவா? ஆமா சார். ஏன் அதுக்கு வந்தாரு? என்ன ரீசன்? அதுக்கு ஏன் வரணும்? அது படிச்சிருக்கீங்களா இல்ல யோசிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கு அந்த டேட்டா. இல்ல ஸ்கூல் புக்லனா என்ன ரீசனுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஐடியா வரும். ஓல்டு புக்கா சார்? ஓல்டு புக், 10th ஓல்டுல இருக்கும். 2013 எடிஷன் நினைக்கிறேன். மகாஜன சபா தொடங்கி இருந்திருப்பாங்க. எப்ப தொடங்குனாங்க? 84 சார். 84 May 16. May 16 அப்ப வந்து தொடங்கி இருந்திருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாள்ல ஒரு கவர்னருக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருந்திருப்பாங்க. எல்ஜின் சார். எல்ஜின். அவர் அக்செப்ட் பண்ணாரா? இல்ல சார். அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் காந்தி வருவாரு. அது 1895 நினைக்கிறேன் அவர் வந்து. எல்ஜின் வந்து டிசம்பர் அக்டோபர் 24. ஓகே, நான் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. எல்ஜின் வந்து வந்திருப்பாரு. அதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால 1896ல காந்தி வருவாரு. அதுக்கப்புறம் அதோடைய பொன் விழா நடக்கும். அதுக்கு யாரு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா? நேரு. ஓகே, அப்படியே ரிலேட் பண்ணி வைங்க. எதுக்கு வரணும் இவங்க இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நீங்க அப்போதைய பெரிய லெவல்ல கொஞ்சம் ரீச் ஆனது மகாஜன் சபா தான். ஓரளவு காங்கிரஸோட முன்னோடியா இருந்திருக்கும். இப்ப காங்கிரஸ் இவங்களுடைய கொள்கை தான் காங்கிரஸோடைய கொள்கையா இருந்துச்சு. அவங்க வரவேற்று அக்செப்ட் பண்ணல.
அவரு. அதனால காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போதைய பெரிய ஒரு லீடரா நமக்கு காந்தி தான் இருந்தாங்க, உருவாகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கு என்னங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்னா அப்ப 1896 போடணுமா சார் இல்ல 1901ங்களா? 1901 தான். ஓகே சார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இவர் வரதராஜலு. சரி, அப்படி இதுக்கு வந்துடும். வரதராஜலு வந்து ஆயுர்வேதா சித்தா ரெண்டுலையுமே இருப்பாங்க. இவரை அதனாலதான் டாக்டர் வரதராஜலு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. வந்தே மாதரம் என்ன லாங்குவேஜ்ல எழுதுனாங்க? சான்ஸ்கிரிட். ஓகே, சான்ஸ்கிரிட்டா? சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாங்களா? எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழி. சரி, அப்ப வந்தே மாதரம் தான் இவருக்கும் இன்ஸ்பயர் ஆகுது. அது போக வஉசி, நம்ம சுப்பிரமணிய சிவா, பாரதி. அதுல பாரதி தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்திருப்பாரு. ஸ்வதேசமித்திரனுடைய ஆசிரியர் யாரு? நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் இவர் தானே பாஸ் பண்ணது காங்கிரஸ் உடைய முதல் செஷன்ல. எத்தனை பாஸ் பண்ணாங்க அதுல? 9. ஓகே, 8 இருந்திருக்கும், 9 வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஆக்சுவல் டேட்டா. அப்ப முற்போக்காளர் சங்கம்னு இவர் ஒன்று தொடங்கி இருப்பாரு அப்பவே ஸ்கூல்ல இருக்கும் போதே. அடுத்து இவங்க கூட்டணி, நம்ம அங்க ட்ரிபிள் ஆர் பார்த்தோம்ல, ராஜன் ராஜாஜி ராமசாமி பார்த்தோம். அதே மாதிரி இவரும் 1917ல டாக்டர் தொழிலாம் விட்டுட்டு எப்படி ஜார்ஜ் ஜோசப்லாம் வந்தாரோ அதே மாதிரி இவரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல. பாரதியாருடைய பாடல் தான் இவருக்கு இன்ஸ்பிரேஷன். அதனால அவரை மீட் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை மீட் பண்றாரு? பாரதியாரை பாண்டிச்சேரிக்கு போய் மீட் பண்றாரு. 1917 பாண்டிச்சேரியில தான் இருந்திருப்பாரு. 1908ல போனவர் 18ல தான் திரும்ப வருவார். கடலூர் பக்கத்துல வந்தோடனே மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப இவர் பாண்டிச்சேரியில மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராரு. எதுலதான் ஃபர்ஸ்ட் எல்லா தலைவர்களும் எதுலதான் இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு வந்திருப்பாங்க. நம்ம அன்னி பெசன்ட்டோடைய ஹோம் ரூல் மூமெண்ட் தான், ஹோம் ரூல் லீக்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஹோம் ரூல் லீக்ல யாரை மீட் பண்ணாரு? இவர் வந்தோடனே அவரை மறந்தாங்க. ஓகேவா? அப்புறம் தானே சார், நீங்க யார் கேக்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவர் கேக்குறீங்களா அவர் கேக்குறீங்களான்னு தெரியல. வரதராஜலு யாரை மீட் பண்ணாரு ஹோம் ரூல் லீக்ல? ராஜாஜியா பாரதியார். அதுதான் right. அன்னி பெசன்ட். அன்னி அதுதான் அன்னி பெசன்ட். சொல்லுங்க. ஜார்ஜ் ஜோசப். நேத்து அத்தனை தடவை சொன்னேன் ஜார்ஜ் ஜோசப் மீட் பண்ணாரு வரதராஜலு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னைக்குமே அப்படியே புதுசா படிக்கிற மாதிரியே பார்க்கணும். ஓகேவா? ஐயோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தாதான் எல்லாமே மறக்கும். ஓகேவா? பாக்குற என்னைக்கு மாறுறீங்க. சரி, ஜார்ஜ் ஜோசஃபோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்கதான் கிடைக்கும். அதுக்கும் நேத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல மீட் பண்ணும் போது இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பவும் சொன்னோம். ஹோம் ரூல் லீக்ல வந்தோடனே வரதராஜருடைய நட்பு கிடைக்குது. ஒத்துழையாமை இயக்கம் சத்தியாகிரக சபதத்துக்கு போனோடனே ஜார்ஜ் ஜோசப்க்கு ராஜாஜியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு காந்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் சபர்மதிக்கு போயிடுறாரு. சபர்மதி போனவனே இண்டிபெண்டன்ட் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு மீட் பண்றாரு. ஆக்ரா சிறையில் அடிச்சிடுறாங்க. அப்ப கோவிந்த் வல்லப் பந்தோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் என்ன பார்த்துட்டோம். இப்ப இங்க வந்தோடனே அன்னி பெசன்ட்டோடைய ஹோம் ரூல் லீக்ல சேர்ந்தோடனே ஜார்ஜ் ஜோசப்போட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நார்த் இந்தியால நம்ம லால் பால் பால் சொல்றோமோ அதே மாதிரி இங்க சவுத் இந்தியாவுக்கு நாயக்கர் நாயுடு முதலியார்னு சொல்றாங்க. ராமசாமி ஈவேரா, அதுக்கப்புறம் வரதராஜலு, திருவிக்கா, இவங்க தான் அந்த 3 பேர் கூட்டணி. அதே மாதிரி அங்க ட்ரிபிள் ஆர் பார்த்தோம். மன ஒற்றுமை, மன வலிமை, மக்கள் நலன், லட்சியம், இதுல எல்லாமே யாரு ட்ரிபிள் ஆர்? ராஜன் ராஜாஜி ராமசாமி. இங்க வந்து நாயக்கர் நாயுடு முதலியார் அப்படின்னா ஈவேரா, வரதராஜலு, திருவிக்கா. சரி, இவரும் திருவிக்கா மாதிரியே என்ன பண்றாரு? தொழிலாளர் நலனுக்காக தான் இவரும் பாடுபட்டாரு. அங்க எப்படி நம்ம ஜார்ஜ் ஜோசப்பும் இவரும் ஒரே மாதிரி வருவாங்க. அவர் எப்படி மதுரையில தொழிலாளர் சங்கம் முதல் லேபர் யூனியன் தொடங்கினாங்களோ அதே மாதிரி ஒரு லேபர் யூனியன் தொடங்கல. அதுக்கு போராட்டத்துல இவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எல்லாத்துக்கும் புரியற மாதிரி பேசுவாராம் அப்பவே.
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா, நிறைய மக்களை அட்ராக்ட் பண்ணி இருக்க வைக்கணும்னா முதல்ல வந்து இவரை தான் கொஞ்ச நேரம் பேச வைப்பாங்க. யாருன்னா வரதராஜலு. வரதராஜலுவை பேச சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மக்கள் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ராஜாஜியே பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருந்திருப்பார். அதே பெரியார் இன்னொன்னும் சொல்லியிருந்திருப்பாரு, நான் பேச கத்துக்கிட்டது வரதராஜலோட்ட தான் சொல்லியிருந்திருப்பார். அப்ப வரதராஜலுவை எல்லாரும் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, எல்லாருமே பாராட்டுனது பத்திரிக்கைக்காக தான் பாராட்டியிருப்பாங்க. இவருக்கும் என்னதான் ஸ்பெஷல், பத்திரிக்கையில எல்லாரும் மாதிரியே வரணும், தேசிய அளவுல ஒரு பத்திரிகை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். அதனாலதான் முன்னாடி பார்த்தோம்ல யார் யாரை ஃபாலோ பண்ணாரு, வஉசிய, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் நம்ம ஜி சுப்பிரமணியம், இவங்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பார். மேக்சிமம் பாரதிய வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டார். என்ன ரீசன் அப்படின்னா, பாரதி தான் நிறைய பத்திரிகைகள்ல எழுதுறாரு. அப்புறம் அவரை மாதிரியே இவரும் வரணும், ஜி சுப்பிரமணியம் மாதிரியே நேஷனல் லெவல்ல ஒரு பத்திரிகை தொடரணுங்கிறது தான் நோக்கம். அதுக்காக தான் இவரை பாராட்டி இருந்திருப்பாங்க. நேஷனல் லெவல்ல பத்திரிகையும் நடத்தி இருந்திருப்பாரு, பாராட்டும் வாங்கி இருந்திருப்பாரு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இன்னொன்னு ஏன் அப்படின்னா, இவர் தான் நல்லா பேசுறாரு, மேடை பேச்சுக்கு தான் பாராட்டுவாங்க. இன்னொன்னு அதனாலதான் ராஜாஜியே இவரை கொஞ்ச நேரம் பேச விட்டு மக்களை இருக்க வச்சு அதுக்கப்புறம் அவரு பேசுவார்னு பெரியார் சொல்லியிருந்திருப்பாரு. பெரியாரும் யார்கிட்ட பேச கத்துக்கிட்டதா குறிப்பிட்டாருன்னா வரதராஜ் சொல்லிட்டேன். சரி, இவர் எப்படியே பேசுறாரு, கவர்மெண்ட்டை எதிர்த்து அகெயின்ஸ்டா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரசு மேல அவமதிப்பு சட்டம் அந்த ஆக்ட் படி உள்ள தூக்கி ஒரு 18 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுக்கு யாரு வாதாடுறாங்க அப்படின்னா, இவருடைய நண்பர் ராஜாஜி தான் வந்து வாதாடுறாரு. அவருக்கு ஹெல்ப்பா நிறைய பேர் வராங்க. நம்ம மதுரை ஜார்ஜ் ஜோசப் வராங்க, இன்னொரு வரதராஜுலு வராங்க, சேலம்ல ஆதிநாராயண செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ராஜாஜிக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. 1917 அந்த கேஸ் 1917 அரசு அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்காக அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு ராஜாஜி போய் வாதாடி இவரை வெளியே கொண்டு வந்துருவார். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கருத்து சுதந்திரம், நிறைய பத்திரிகைகளை தான் ஈடுபட ஆரம்பிப்பாரு. ஆல்ரெடி கேஸ் இருக்கு மேடை பேச்சுல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு, கவர்னர்லாம் எதிர்த்து கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறார், ஜார்ஜ் ஜோசப் மாதிரியே. தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை நடத்துவார். தமிழ்நாடுங்கிற பத்திரிகை இவருடைய நூல்ல பார்த்தோம்னா, வரதராஜலோட நூல்ல பார்க்கும்போது 1919 அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. ஆனா சோர்ஸ்ல, எக்ஸாம் சோர்ஸ்ல, நம்ம டிஎன்பிஎஸ்சி சோர்ஸ்ல எல்லாத்துலயுமே 1925 தான் சொல்றாங்க. நம்ம 1925 எடுத்துக்கலாம். 1919 ஞாபகம் இருக்கட்டும், அவருடைய புக்ல 1919 தான் மென்ஷன் ஆகியிருக்கு. ஆனா நமக்கு படிக்கிறது எல்லா இடத்துலயும் மென்ஷன் ஆகியிருக்கிறது 1925 தான் வந்து அபிஷியலா தொடங்கின மாதிரி சொல்லியிருக்காங்க. 1925. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப யாரை எதிர்த்து எழுதுனா ஃப்ரெண்ட்லேண்ட் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா அன்னி பெசன்ட் படிக்கும் போது? ஆமா சார், அன்னி பெசன்ட் திரும்பி உங்க ஊருக்கே போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அன்னி பெசன்ட் எந்த ஊரு? அயர்லாந்து. அயர்லாந்து. ஓகே, அயர்லாந்துல இருந்து நம்ம என்னென்ன சோர்சஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்காக எடுத்தோம்? டிபிஎஸ்பி. வேற டிபிஎஸ்பி இல்லாம எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே, வேற ராஜ்யசபா மெம்பர் நாமினேட் பண்றது. அப்ப ராஜ்யசபா மெம்பர் எலெக்டட்னா சவுத் ஆப்பிரிக்காவா சார்? சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ராஜ்யசபாவுடைய மெம்பர் எலெக்டட் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னாலும் சவுத் ஆப்பிரிக்கா தான். ராஜ்யசபா மெம்பருக்கு நாமினேட் பண்ற மெத்தட் வந்து எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்து. அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி எடுத்திருப்போம், எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் பிரசிடென்ட். இதெல்லாம் அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்திருந்திருப்போம். ஐரிஷ்ல இருந்து இன்னொன்னு வேற, இது அவ்வளவுதானா? சார் எமர்ஜென்சி எப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுறது எங்க இருந்து எடுத்தோம்? வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அமெரிக்கா. ஜுடிஷியல் ரிவ்யூ, அமெரிக்கா. procedure established by law, ஜப்பான் சார். ஜப்பான்.
கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் கான்செப்ட். கனடா. 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 ஃபெடரல் கவர்மெண்ட் 1935 Act. ஃபெடரல் கவர்மெண்ட் 1935. இருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஃபெடரல் கான்செப்ட் எது? கனடாவா? சார் ஃபெடரல் கான்செப்டும் 1935 தானே? 1935 தான். ஓகேவா? ஃபெடரல் கவர்மெண்ட் எங்க இருந்து எடுத்தாங்க? அது வந்து கனடா சார். கனடா. கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னா 1935. கூட்டாட்சி அரசாங்கம் அப்படின்னு கேட்டா கனடா. கூட்டாட்சிக்கு உண்டான வரம்புகள்னா சார் எதுங்க? சுவிட்சர்லாந்து. இதுதான். ஓகே. ஆளுநர் அலுவலகம் 1935 Act. கன்கரண்ட் லிஸ்ட் Australia. ஆஸ்திரேலியா. ட்ரேட் Australia. அந்த கூட்டாட்சி ஃபெடரல் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. கூட்டாட்சி தத்துவம்னா 1935 வரும். கூட்டாட்சி அரசாங்கம்னா கனடா. கூட்டாட்சிக்கு உண்டான வரம்புகள் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சட்டத்தினால் செயல்படும் முறையா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ், சட்டத்தினால் நடைமுறை முறை. சட்டத்தினால் செயல்படும் நடைமுறை. ஜப்பானா? Due process of law. எங்க இருந்து? அமெரிக்கா. ஓகே, சரி. ஃபின்லாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போதைய மெட்ராஸ்ல கவர்னர் அந்த ஃபின்லாண்ட் வந்து இந்தியர்கள் வந்து அவங்களா யோசிச்சு சுதந்திரமா வாழ்றதுக்கு அருகதை இல்லாதவங்க அப்படின்னு அவருடைய மைண்ட் செட்டம். இவர் என்ன சொல்றாரு? அவர் ஒரு சுகவாசி, ஊட்டி கொடுமையிலே வாழ்ந்தவர் அப்படின்னு இவர் எழுதுறார். யாரு? வரதராஜலு. என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அடுத்து? அரச அநாகரிகமானவை அப்படின்னு இவர் எழுதின கட்டுரைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரை தமிழ்நாடு பத்திரிகை எழுதின கட்டுரைக்காக மறுபடியும் சிறையில் அடைக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மேடையில பேசினதுக்காக 18 மாசம் வந்து சிறை தண்டனை விதிச்சாங்க. இப்ப அதுல இருந்து ராஜாஜி காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பத்திரிகையில எழுதின கட்டுரைகளுக்காக திரும்பவும் சிறைக்கு போறார். மறுபடியும் 1923ல பெரியகுளம் பகுதியில அதே மாதிரி பேசினதான் மறுபடியும் சிறைக்கு போறாரு. அதுதான் கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவாரு. மறுபடியும் உள்ள வைப்பாங்க. அப்போ 3 டைம் இதுக்காகவே சிறைக்கு போயிட்டார். எல்லாருமே இதுதான் காந்தியோடைய ஹரிஜன் சேவா சங்கம் 1932ல ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல இவருக்கும் ஈடுபாடு. அதுக்காக காந்தியடிகள் இந்தியா முழுக்க நிதி திரட்டிட்டு இருந்திருப்பார். தமிழ்நாடுல ஹரிஜன் சேவா சங்கத்துடைய தலைவர் யாரு? TSS. TSS ராஜன். அதனுடைய செக்ரட்டரி யாரு? ராமச்சந்திரன். சரி, காந்தியடிகள் இந்தியா முழுக்க நிதி திரட்டி இருக்கார். ஒவ்வொரு பகுதிக்கா போய் நம்ம கோயம்புத்தூரும் வந்திருப்பாரு. அப்போ வந்து அவினாசிலிங்கம் வந்து கொடுத்திருந்திருப்பார் நிதி ஒவ்வொருத்தரும். 1920ல திருப்பூர் வருவாராம் காந்தி. அப்ப யாருடைய வீட்டுல தங்குவாரு அப்படின்னா, இங்கேயும் வரதராஜலும், சேலம் வந்தாலும் வரதராஜலு வீட்டுல தான் தங்கி இருந்திருப்பார். அப்ப அவங்களுடைய மனைவி வந்து ருக்மணி. அந்த ருக்மணியா? அவங்களா? இது அவங்க கிடையாது. ஓகே. அப்ப வரதராஜலுடைய மனைவி வந்து ருக்மணி. அவங்களுடைய நகைகள் எல்லாமே காந்தி கிட்ட கொடுக்குறாங்க 1920. சேலம் வந்தப்பையும் 1921ல காந்தியடிகள் வந்து வரதராஜலு வீட்டுல தான் தங்கி இருப்பாரு. இன்னொன்னு ருக்மணின்னு சொல்றப்ப இதே மாதிரி ஹரிஜன் சேவா சங்கத்துக்காக நிதி திரட்டதுக்காக காந்தியடிகள் வந்தப்ப சென்னை ராபின்சன் பூங்கால
ஹரிஜன் நிதி திட்டம்கான கூட்டம் நடக்கும். அதுல ருக்மணி லட்சுமிபதி அவங்களுடைய நகையும் அவங்களுடைய மகள் இந்திராவுடைய நகைகள் எல்லாத்தையுமே காந்தியடிகளுக்காக கொடுத்துருவாங்க. ஓகேவா? 1933 வரதராஜலுடைய மனைவி ருக்மணி கொடுத்தது 1920. நமக்கு தெரிஞ்ச ருக்மணி லட்சுமிபதி 1933 சென்னையில ராபின்சன் பார்க்ல ஹரிஜன் நலநிதி திட்டத்துக்கான கூட்டம் நடக்கும். அதுல காந்தியடிகள்கிட்ட இவங்களும் இவங்களுடைய மகள் இந்திரா அவங்களுடைய நகைகள் எல்லாத்தையுமே கொடுத்திருந்திருப்பாங்க 1933. அதையும் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவினாசிலிங்கமும் இதுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே கொடுத்திருந்திருப்பாங்க. இவங்க கொடுத்தது 1920. நமக்கு தெரிஞ்ச ருக்மணி லட்சுமிபதி 1933. ராபின்சன் பார்க் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கதான் ஒரு கட்சியே உருவாயிருந்திருக்கும், டிஎம்கே. ராபின்சன் பூங்கால தான் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நம்ம காந்தியடிகளை 1922 அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் விடுதலை ஆகி வர வரைக்குமே வரி கட்ட மாட்டேன்னு சொல்லுவார். இதுக்கு முன்னாடி நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரிப்ரசன்டேஷன் யார் சொன்னா? நடேசனா. இங்க இவர் வந்து வரதராஜல சொல்றார் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதுவார். சும்மா இருப்பாங்களா? இவருடைய கார் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவரு விவிஎஸ் ஐயர் சேரன்மாதேவி குருகுல பிரச்சனைக்கு போயிருந்திருப்பாங்க 1925. நமக்கு தெரியும், பெரியார் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுல போய் அதாவது நிதி கேட்டு இருந்திருப்பாங்க. அந்த குருகுலம் வந்து காங்கிரஸோடைய நிதி உதவியில தான் நடக்கும். அதுக்கும் நிதி கேட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைய காங்கிரஸ் தலைவரா இவரு வரதராஜலு இருந்திருப்பார். 1925 இருந்து வரதராஜலு காங்கிரஸோடைய தலைவர். 1923 இருந்து பெரியார் இருப்பாரு. அப்ப பெரியாருடைய தலைமையில வந்து நிதி 10,000 ரூபாய் நிதி திரட்டி கொண்டு போவாங்க. அதுக்காக அங்க என்ன ஆகும், அந்த உணவு பரிமாறுறதுல பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். முதலா நம்ம அந்த 3 பேர் கூட்டணி யாரு? நாயக்கர் நாயுடு முதலியார், பெரியார், வரதராஜலு, திருவிக்கா. இவங்க எல்லாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நம்ம விவிஎஸ் அந்த குருகுல பொறுப்புல இருந்து வெளியே வந்துடுறார். அதுக்கப்புறம் பெரியார், திருவிக்கா, ராஜாஜி, நம்ம டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாருமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடு காரணமா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு டேவிட் அர்னால்டு வந்து சொல்லியிருந்திருப்பார். இதே டேவிட் அர்னால்டு வேற எங்காவது படிச்சிருக்கோமா? தீவிரவாதிகளின் ஆதரவு நாட வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. வேற இன்னொன்னும் படிச்ச மாதிரி இருக்கேன். ரவுலட்டா ஏப்ரல் 6க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ரவுலட் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? 2 கோட்ஸ். நம்ம காந்தியடிகள் தீவிரவாதிகளுடைய உதவியை நாட வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஏப்ரல் 6க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ரவுலட் மறைஞ்சிருச்சு அப்படின்னு அதே டேவிட் அர்னால்டு தான் சொல்றாங்க. இங்க வந்து இவங்களுக்குள்ள இருக்க ஜாதி வேறுபாடு, அந்த பதவி விலகிறதுக்கான காரணம் ஜாதி வேறுபாடு பத்தின கருத்து வேறுபாடுகள் தான் இவங்களுக்கு உருவாகி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. யாரு? நம்ம விவிஎஸ் பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டாரு. திருவிக்கா, ராஜாஜி, பெரியார், டிஎஸ்எஸ் ராஜன். ஆனா யாரு மட்டும் விலகல? கொஞ்ச நாள் கழிச்சு வரதராஜலு விலகுவார். 1929 எங்க போய் சேர்ந்துடுறாரு அப்படின்னா ஆரிய சமாஜத்துல சேர்ந்துடுறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? ஜாதிய வேறுபாடு இருக்கிறனால இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெளியே போனாங்க. ஆனா அப்படி போனவங்க எல்லாரும் தனித்தனியான இயக்கங்கள்ல இருக்காங்க. இவர் எதுல போய் சேர்ந்துக்கிட்டாரு? ஆரிய சமாஜத்துல போய் சேர்ந்துட்டார். இதுக்கு நிறைய விமர்சனம் பண்றாங்க. சரி, இவரு தான் நம்ம வரதராஜலு தான் காங்கிரஸ்ல இருந்தப்ப நீதி கட்சியை எதிர்த்து தீவிரமா மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சாருன்னு சொல்றாங்க. அப்படி அவர் பிரச்சாரம் பண்ணாம இருந்திருந்தா நீதி கட்சியோடைய ஆதிக்கம் தான் இன்னும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்றாரு. யாரு அப்படின்னா திருவிக்கா. அப்ப நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ்ல இருந்தப்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணதுனாலதான் நீதி கட்சியோடைய செல்வாக்கு வந்து சரிஞ்சதா சொல்லியிருக்காங்க. திருவிக்கா சொல்றாங்க. அப்ப இவங்களும் வரதராஜலும் சென்னையில ஆலய நுழைவு போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. முதல்ல என்ன பத்திரிகையை தொடங்கினாங்க 1925? தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை. அதுக்கப்புறம் 1916 பிரபஞ்சமித்ரனை வாங்கியிருப்பாங்க. அடுத்து 1932 இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து நடத்தி இருந்திருப்பாங்க.
ஃபவுண்டர் ஒவ்வொருத்தரா இருந்தாலும் கடைசியா வந்து வரதராஜலு கிட்ட தான் வந்திருக்கும். ஏன்னா அவருக்கு நேஷனல் லெவல்ல பத்திரிகை நடத்தணும் அப்படின்னு இவருடைய ஆசை. அப்ப பாரதியார், திருவிக, ஜி சுப்பிரமணிய ஐயர் மாதிரியே இவரும் தேசிய இதழியல்ல ஈடுபாடு கொண்டவர். பிரபஞ்சமித்திரன் யார் நடத்திட்டு இருந்தா? யாருடையது? சிவா. சுப்பிரமணிய சுப்பிரமணிய சிவா. தேசாந்திரி அவரோட இதுதான். ஓகேவா? பிரபஞ்சமித்திரன், தேசாந்திரி. இன்னொரு பத்திரிகை கூட ஒண்ணு இருக்குமே, வஉசி இது மாதிரியே வஉசி இது ஒண்ணு இருக்கும். என்னது? ஞானபானு. விவேகபானு. ஞானபானுவா விவேகபானுவா? ஞானபானுவா விவேகபானுவா? பானு. விவேகபானு. விவேகபானு. அப்ப ஞானபானு ஊசியோட சார். யாரோடது? அதுவும் வஉசியா? சுப்பிரமணிய சிவா தானே? இல்லையா? ஓகே, ஆல்ரெடி கேட்டிருக்கு விவேகபானுவா. சரி, நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ஞானபானுவா விவேகபானுவா? நிறைய டைம் இதையே சொல்லியாச்சு. விடுதலை, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்பவே சொன்னோம், யார் யாரு என்ன பத்திரிகை அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா வந்து பிரபஞ்சமித்திரன் நடத்திட்டு இருந்தார். 1916 இவர் அதனுடைய வாங்கி அதுலயும் என்னதான் எழுதுறாரு, அதுலயும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி 1918 சிறைக்கு போயிடுறாரு. 1000 ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு பத்திரிகையிலும் விமர்சனம் பண்ணி எழுதுறாரு, சிறைக்கு போறாரு, திரும்ப வெளியே வராரு, மறுபடியும் அதே தான் கண்டினியூ ஆகுது. பேனா மன்னர் அப்படின்னு ஒருத்தனை மென்ஷன் பண்றாங்க. நம்ம ஒரு தமிழ்ல படிச்சிருந்திருப்போம் இதே மாதிரி ஒரு இதழாளர். யாரு? பேனா அப்படின்னு சொல்லி. சாமி. யாரு? நான் அப்புசாமி. ஓகே, பேனாவா? அவரும் அறிவியல் சார்ந்து நிறைய தொடங்கியிருப்பார். முதல் அறிவியல் இதழ் அவரோட தான். என்ன நேசன்? தமிழர் நேசன். தமிழர் நேசன். மாணவர் நேசன் யாரோடையது? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கலைஞரா? கலைஞரா? கலைஞர். மாணவர் நேசன் என்னவா மாறி இருந்திருக்கும்? முரசொலியா மாறி இருக்கும். முரசொலியா மாறி இருந்திருக்கும். ஓகேவா? பேனா மன்னர் வந்து டி.எஸ். சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பத்திரிகை நடத்தினதுக்கெல்லாம் அவரு தான் ஹெல்ப் பண்ணதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வஉசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலன் சென்ற ஜி சுப்பிரமணிய ஐயர் மாதிரி நம்ம வரதராஜலும் பத்திரிகை உலகில் ஒரு தனி சுடரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜி சுப்பிரமணிய ஐயர் எப்படி வந்து பத்திரிகை உலகத்துல அவர் தான் முதலா ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்தாரோ, நேஷனல் லெவல்ல பத்திரிகை இங்க தொடங்கினாங்க சவுத் சைடு. அப்ப அதே மாதிரி பத்திரிகை உலகில ஒரு தனி சுடரா இருந்தவர் நம்ம வரதராஜலு அப்படின்னு சொல்லிட்டு வஉசி சொல்லியிருக்காரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தேசிய அளவுல நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர் மாதிரியே ஒரு பத்திரிகை நடத்தணும்னு இவருக்கு ஒரு ஆசை. தொடங்கினாரு ஆங்கில இதழ். ஓகேவா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து நடத்தினார் 1932. அப்போ 16 பிரபஞ்சமித்திரன் இவர் கைக்கு வருது. நான் 19 இல்லாட்டி 25 தமிழ்நாடு. இந்த புக் வச்சு கேட்டான்னா 1919 தான் கொடுப்பான். ஆனா ஆக்சுவல் டேட் வந்து ஆக்சுவல் இயர் 1925. அப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் 1932 இவருக்கு கிடைக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே பேனா மன்னர் டி.எஸ். சொக்கலிங்கம். அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. இதுலயும் என்னது 1930 32 வரைக்கும். இன்னொன்னு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, இவர் இதுல டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகத்தையும் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் எதிர்த்தாராம். ஆனா அது என்ன ரீசன் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாறு நூல்லையும் மென்ஷன் பண்ணல. இது வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கான காரணம் எங்கேயும் வந்து சொல்லப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம நேரு உட்பட எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா வரதராஜலு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாராம் உப்பு சத்தியாகிரகத்துக்கும் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கும். இதுக்கான காரணம் எங்கேயுமே சொல்லல. அப்படியே தான் புரியாத புதிரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல. ஓகேவா? எதனால எதிர்த்தாரு அப்படிங்கிறது நம்மளாலையும் யோசிக்க முடியல. ஏன் அப்படிங்கிறது தெரியல. நமக்கு தீண்டாமை ஒழிப்பு மாநாடு எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு?
1932 நவம்பர் 22 திருச்சியில நடந்துச்சு. ஓகேவா? இவரை ப்ரிடிக்ட் பண்ண முடியலங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே அந்த போய் இவரும் கண்டனம் தெரிவிக்கிறார். எதுக்கு? சேரன் மாதேவி குருகுல பிரச்சனைக்கு ஜாதி வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே விலகிட்டாங்க. காங்கிரஸ் அந்த பொறுப்புகள்ல இருந்து பெரியார் முதற்கொண்டு TSS ராஜன்ல இருந்து எல்லாருமே விலகுறாங்க. ஆனா இவரு விலகல. அதுக்கான காரணமும் என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா ஆரிய சமாஜத்துல போய் இருக்கிறாரு. ஆரிய சமாஜம் அப்படியே இவங்க விலகின காரணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சங்கம். அதுல ஏன் சேர்ந்தாரு அப்படிங்கிறதும் தெரியல. உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்துக்கும் இவர் சப்போர்ட் பண்ணல. காந்தியடிகளையே எதிர்க்கிறாரு. அதுக்கான ரீசனும் தெரியல. ஓகேவா? நம்ம நார்மலா யோசிப்போம். ஆனா எதுக்கு அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியல இவரு. சரி, அப்ப இந்திய அளவுல காந்தியவே எதிர்த்து ஒருத்தர் செயல்பட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்காரு அப்படின்னா அது வரதராஜலுவை தான் சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா காந்தியடிகளை எதிர்த்து பெரிய அளவுல யாரும் ஃபேம் ஆக முடியாது. ஆனா இவருடைய செல்வாக்கு குறையாம காந்தியடிகளை எதிர்த்து இருந்தப்பையும் இவர் எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கியமா இன்னொன்னு 1951 சேலம் தொகுதியில இருந்தா இவர் வின் பண்ணி வராராம். எலெக்ஷன் இந்திய நம்ம விடுதலைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நாயுடு, பெரியார். நாயுடு என்ன சொல்றாரு? பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையில இணைப்பு பாலமா இருந்தது யாரு அப்படின்னா வரதராஜலுவம் தான். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையில இணைப்பு பாலமா இருந்தது யாருன்னா வரதராஜலு. இவர் எப்ப இறந்தாரு? 1957 இறந்தாரு. எப்ப பிறந்தாரு? 87. 87 ஜூன் 4. ஜூன் 4 பிறந்தாரு. 1957 ஜூலை 23 அப்ப இறந்துறாரு. அது அந்த அளவுக்கு தேவையில்லை. பிறந்ததை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வரதராஜல் விட்டு தான் நான் பேசவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது பெரியார். ஓகே, அதுல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. பெரியார் வந்து இவர் பேச தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ராஜாஜியே பேசுவாரு, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தேச விடுதலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட தமிழ்நாட்டு மக்கள் வந்து மனச்சிறையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்றார். தொழிலாளருடைய உரிமைக்காகவும் ஜாதிய பாகுபாடு இல்லாத தமிழ் சமுதாயத்துடைய அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் குரல் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்போக்காளர் சங்கம் ஒன்று ஆரம்பிச்சாரு. முற்போக்கு சிந்தனையுடைய முன்னோடின்னு இவரைத்தான் சொல்றாங்க. காந்தியவே எதிர்த்து தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல கொடி கட்டி பறந்தவர் இவருதானா. அது போக தமிழ்நாட்டுடைய திரிகடுகங்கள் அப்படின்னு ஒரு 3 பேர்த்த சொல்றாங்க. அது யாரு அப்படின்னா வரதராஜலு, ஜார்ஜ் ஜோசப், R.K. சண்முகம். இப்போ வரதராஜலு, ஜார்ஜ் ஜோசப், R.K. சண்முகம் தான் தமிழ்நாட்டுடைய திரிகடுகங்கள். இதை சொல்றது யாரு? வாரா. வாரா. மோஸ்ட்லி எல்லாமே வாராதான். புதுசா எதுவும் படிக்கல. நம்ம ஒண்ணு ஆர்னால்டு சொன்னாரா அந்த சேரன் மாதேவி குரு பிரச்சனையப்ப ஜாதி வேறுபாடு தான் காரணம் இவங்க காங்கிரஸ்ல இருந்து விலகினதுக்கு அப்படின்னு சொன்னது டேவிட் அர்னால். அதை தவிர மீதி எதுவும் புதுசாலாம் யாருமே யாரை பத்தியும் சொல்லல. அதே மாதிரி இவரு வஉசி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. சுப்பிரமணிய ஐயர் மாதிரி வரதராஜலும் பத்திரிகை உலகில தனி சுடரா விளங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு சொன்னவர் முற்போக்காளர் சங்கம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா ஏன் வந்து ஆரிய சமாஜத்துல சேர்ந்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியல. ஆரிய சமாஜத்துல சேர்ந்து இந்தியா இந்துக்களின் நாடு, முஸ்லிம்களோட எந்தவித சமரச பேச்சும் கூடாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா தொடங்கினது முற்போக்காளர் சங்கம். அப்ப இது என்ன சொல்றாங்க? முற்போக்கு சிந்தனையாளர் தான். ஆனா அது வந்து பிற்போக்குவாதமா பேசியிருக்காரு. அதுக்கான காரணம் தெரியல. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மக்கள் பற்று எல்லாத்துலயும் பற்று கொண்டவர் தான் நம்ம வரதராஜலு. இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, சுயமரியாதையும் சுய சிந்தனையும் இல்லாத வரட்டு தத்துவம் வேறற்ற ஆலமரம் போன்றது. முதுகெலும்பில்லாதவன் மூட்டையை சுமக்க முற்படுவது மாதிரி தான் அப்படின்னு இவங்க சொன்னது வரதராஜலு. அந்த வரட்டு தத்துவம்னு எடுத்துடலாமா? அதை வச்சு வரதராஜலு ஆணி வேறற்ற ஆலமரம் மாதிரி தான், முதுகெலும்பில்லாதவன் மூட்டையை சுமக்க முற்படுவது மாதிரின்னு சொன்னது வரதராஜலு. இவருடைய ஒரு நூல், இவரை பத்தின நூல். என்ன நூல்? வாழ்க்கை வரலாறு நூல்.
தேசிய தேசிய சங்கநாதம் சங்கநாதம் எழுதுனது யாரு? மணி. வஉசி. ஓகே. அப்ப அது இல்லையா சார் தப்பா? அந்த தேசிய சங்கநாதம் அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு பண்ணது மணி. ஓகே. இவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுனது வஉசி. வரதராஜலு, ஜார்ஜ் ஜோசப், ஆர்.கே. சண்முகம் இவங்க 3 பேர்த்தையும் என்ன சொல்றாங்க? திரிகடுகம். திரிகடுகம். ஓகே. சரி, நம்ம நேத்துல இருந்து ஒரு சில இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். மன ஒற்றுமை, லட்சிய பிடிப்பு, மக்கள் நலன் இந்த 3லயுமே அக்கறை கொண்ட 3 பேர் யாரு? ட்ரிபிள் ஆர். ராஜாஜி, ராஜன், பெரியார். ஓகே. ராஜன், ராஜாஜி, ராமசாமி. ரவுலட் சத்தியாகிரகத்தப்ப திருவல்லிக்கேணியில பேசினவங்க 2 பேர். ராஜன், ராஜாஜி. கலப்பில்லாத தேச பக்தர்கள் யாரு? ஓகே. ராஜன், ராஜாஜி. ஹரிஜன் சேவா சங்கத்துல இருந்த 2 பேர் யாரு? ராஜனும் ராமச்சந்திரன். அதுவும் ஆர்லயே வருதா? அதுக்கப்புறம் வந்து லால் பால் மாதிரி ஈவேரா, வரதராஜலு, திருவிக்கா. குருகுல பிரச்சனையில வெளியே வந்தவங்க யார் யார் போனாங்க கண்டனம் தெரிவிக்க? பெரியார். அதே நாயக்கர் நாயுடு முதலியார் தான். ஓகேவா? பெரியார், வரதராஜலு, திருவிக்கா. தமிழ்நாட்டுடைய திரிகடுகம் ஓகே. வரதராஜலு, ஜார்ஜ் ஜோசப், ஆர்.கே. சண்முகம். பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையில பாலமா இருந்தது வரதராஜலு. சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள் வஉசி, சுப்பிரமணிய சிவா. மதுரையின் மைந்தர்கள் என்னமாரும் வைத்தியநாத். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி நம்ம படிச்சதெல்லாம் பெருசா ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இல்லை. இவ்வளவுதான். இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் அதாவது குறிப்பிட்டு இந்த 3 பேர் 2 பேர் வந்தாங்கன்னா இவ்வளவுதான் படிச்சிருக்கோம். வரதராஜுலு மட்டும் பாத்துக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அவரோடது. சரி, அடுத்து டி. பிரகாசம். நம்ம இதுக்கப்புறம் ராஜாஜியோடைய ஆட்சிக்கு அப்புறம் என்ன ஆயிருந்திருக்கும்? அவர் பதவி விலகினதுக்கு அப்புறம் கவர்னர் ரூல் தான் போட்டுருந்துருப்பாங்க 1939 இருந்து 46 வரைக்குமே. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து டி. பிரகாசம் அவருடைய ஆட்சி 1946 டு 47. அதுக்கு இது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அப்புறம் வரவங்க எல்லாருமே யாருடைய ஆதரவோட வந்திருப்பாங்கன்னா காமராஜருடைய ஆதரவு தான் வந்திருப்பாங்க. அப்ப காமராஜர் யாரை கை காட்டுறாரோ அவரு சிஎம். காமராஜர் அவருடைய ஆதரவை விலக்கிட்டாருன்னா அடுத்த சிஎம் வந்துருவாங்க. அதே மாதிரி முதல்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா டி. பிரகாசத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆதரவை விலக்கிடுவாரு. ஏன் அப்படின்னா இவர் சொல்ற காமராஜர் யாரை கை காமிக்கிறாரோ அவங்கள அமைச்சர்களா நியமிக்கணும். அந்த அமைச்சரவையில ஏதாவது பிரச்சனை கான்ஃபிளிக்ட் ஆகுது அப்படின்னா காமராஜர் அவருடைய ஆதரவை விலக்கிடுவார். அப்ப இவருக்கு அப்புறம் யாரு வருவாங்க அப்படின்னா யாரு? ஓமந்தூரார். ஓமந்தூராருக்கும் காமராஜருக்கும் அவங்களுக்கு இடையிலையும் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால ஓமந்தூராருடைய ஆதரவு தந்ததையும் காமராஜர் விலக்கிடுவாரு. அதனால ஓமந்தூரார் அவருடைய ஆட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பி.எஸ். குமாரசாமி ராஜா வருவாங்க. அவங்களுக்கும் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சியும் முடிஞ்சிடும். இப்ப இப்படிதான் வரும். யாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாரோ காமராஜர் அவங்க எல்லாருமே சிஎம் ஆகி இருந்திருப்பாங்க. இப்ப 46 டு 47 பிரகாசத்துடைய தலைமையே சர்ச்சைக்குரியது அப்படின்னு ஒருத்தர் மென்ஷன் பண்றாரு. ஆரம்பமே அருமையா இருக்கா?
டி பிரகாசத்தை சி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காங்க. இனி வந்து நிறைய சி சுப்பிரமணியம் வந்து அங்கங்க கோட்ஸ் சொல்லிட்டே வருவார். நம்ம எப்படி இது வரைக்கும் வாரா பார்த்தோமோ அதே மாதிரி சி சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அவருடைய பேர் என்ன? டி பிரகாசத்துடைய பேர் கேசரி. சரி, கேசரின்னா சொல்லுவாங்களா இவரு? டீங்கிறதுக்கு என்னது? டிஎஸ்எஸ் ராஜன் பார்த்தோம். அந்த மாதிரி இவருக்கு என்னது? தங்குதுரி பிரகாசம். தங்குத்தூரின்னா என்னது? என்னங்க? பிளேஸான்னு கேட்டேன். சரி, அதுக்கு என்ன மீனிங்? அது ஒரு பிளேஸா இல்ல அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, 1872ல அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இவரு ஃபர்ஸ்ட் படிச்சது யாரு? டி பிரகாசம். டி பிரகாசம்ல டிஎஸ்எஸ் ராஜன் எப்ப பிறந்தாரு? எந்த வருஷம்? 1880ல. ஓகே. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஜோசப் 1887. அதுக்கடுத்து யாரு? வரதராஜுல எப்ப? 1887. ஓகே. இவர் வந்து 1872ல பிறக்கிறாரு. ஆந்திரால இவரும் நகராட்சியுடைய தலைவர் தானாமா. அப்ப மோஸ்ட்லி எல்லாருமே நகரசபை தலைவரா இருந்துதான் வந்திருக்காங்க. ராஜமுந்திரிங்கிற பகுதி எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்த எல்லாருமே பாரிஸ்டர் தான். இவரும் பாரிஸ்டர் தான். இவரும் எங்க தான் முடிக்கிறாரு? லண்டன்ல தான் முடிக்கிறாரு. இந்தியன் சொசைட்டி, லண்டன்ல இந்தியன் சொசைட்டி இருந்திருக்குள்ள எப்ப தொடங்கினாங்க? லண்டன் இந்தியன் சொசைட்டி 1905. Servants of Indian லண்டன்ல இந்தியன் சொசைட்டி 65 sir, 1865. 65 தானே? கிழக்கு இந்திய சங்கம் வந்து 66, லண்டன்ல இந்தியன் சொசைட்டி வந்து 1865 தானே தொடங்கியிருப்பாங்க. அப்ப பிரிட்டிஷோடைய பாராளுமன்றத்துல நம்ம மக்களவை தேர்தலில் ஒருத்தர் போயிருந்திருப்பார். இந்திய தலைவர் முதல் முறையா ஒருத்தர் போயிருந்திருப்பார். நம்ம தாதா எப்பப்பெல்லாம் காங்கிரஸ் உடைய தலைவரா இருப்பாரு? 1886, 1893, 1906. 1886, 1893, அதுக்கப்புறம் 1906. 1886 வந்து நம்ம தெரியும் செஷன், முதல் 3 செஷன்ல வந்துடும். 1893 அதுலயும் வந்து தாதாலாம். அதுக்கப்புறம் 1906 இவங்க பிரிஞ்சிருப்பாங்கல்ல. யாரு? மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி செஷன்லயே பிரியற மாதிரி இருக்கும். அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சது தாதா பாய் நௌரோஜி தான். ஓகேவா? இந்தியாவுடைய முதுபெரும் மனிதரா, கிராண்ட் ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, போராட்டத்தில் பிரகாசம். என்ன போராட்டம்? நம்ம பேச்சு புயல் இந்தியாவுக்கு யாரு? வீணா சார். பிபின் சந்திரபால் சென்னைக்கு வந்திருப்பாரு 1907. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. சுதந்திர போராட்டத்துக்காக பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. சத்தியாகிரக சபதத்துல இவரும் கையெழுத்து போடுறாரு. இவருடைய பத்திரிகை ஒண்ணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்திருப்பாங்க. என்ன பத்திரிகை? சுயராஜ் அப்படிங்கிற பத்திரிகை. ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ். நம்ம நீதி கட்சியுடைய பத்திரிகைகள் மாதிரியே இவரும் தொடங்கி இருக்காரு. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல ஸ்கூல், கதர் உற்பத்தி மையம் எல்லாமே தொடங்கி இருக்காரு. கதர்னால யார சொல்லுவாங்க சவுத் சைடு? கதர் இயக்கம். ராஜாஜி சொல்லியிருப்பாரு. அரங்கசாமியா? ராஜாஜி ஒருத்தரை சொல்லியிருந்திருப்பாரு. ஐயாமுத்து சார். ஐயாமுத்து. கதர் இயக்கம் இன்னொருத்தர் அரங்கசாமியா அவர் பேரு, ராமன சவுத் சைட்ல.
கரெக்டா ரங்கசாமிங்கிறது சரி ராஜபாளையத்துல ஐபிஆர் ரங்கசாமி. இன்னொருத்தர் ராஜாஜி சொன்னது ஐயாமுத்துவை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரங்கசாமி அப்படிங்கிறது ராஜாஜி சொன்னதை கேட்டிருந்திருப்பாங்க. சரி, இவர் வந்து கதர் உற்பத்தி மையம் இவரும் தொடங்குறாரு. டி பிரகாசம் அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல பொதுச் செயலாளரா சேர்றாரு. இவரும் ஆர்ப்பாட்டம் எல்லா போராட்டமும் கலந்துக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் 1900 நோட் பண்ணிக்கோங்க யாரோ இருக்கு. 1928 நம்ம சைமன் கமிஷன் வந்திருக்கும். தேசிய அளவுல லாலா லஜபதி ராய் போராட்டம் நடத்தினாங்க. இங்க மெட்ராஸ்ல யாருடைய தலைமையில போராட்டம் நடந்துச்சு சைமன் கமிஷன் எதிர்த்து? சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி தலைமையில. ஓகே. இன்னொன்னு லைன் ஆஃப் ஆந்திரா. சைமன் கமிஷனை இவரும் புறக்கணிச்சு போராட்டம் பண்றாரு. ஆந்திரா கேசரின்னு அப்பதான் சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருப்பார். ராஜாஜி அமைச்சரவையில என்ன அமைச்சரா இருந்திருப்பாரு? அங்கேயே பார்த்தோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை அமைச்சரா இருந்திருப்பார். 1937 தனிநபர் சத்தியாகிரகத்துல முக்கியமான தலைவரும் டி பிரகாசமும் ஒருத்தர். காமராஜர் தான் அதுக்கான லிஸ்ட் அவுட் ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. காமராஜரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவரும் தனிநபர் சத்தியாகிரகம் எப்ப தொடங்கினாங்க? 1940 அக்டோபர் 17. அக்டோபர் 17. அக்டோபர் 17ல தொடங்கி இருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதுக்கு 3 இயர்ஸ் வந்து ஜெயிலுக்கு போயிருந்திருக்காராம். 42 to 45. 1946 எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆகிடுவார். ஓகே, அப்போதைய மெட்ராஸ் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, எல்லா பகுதிகளும் சேர்ந்ததுதான். கேரளால மலபார் பகுதி, ஆந்திரால ராயல்சீமா, பெல்லாரி இதெல்லாமே சேர்ந்து. கர்நாடகாலையும் பெல்லாரி இருக்கும், ஆந்திராலையும் பெல்லாரி இருக்கும். அதுக்கப்புறம் தட்சிண கர்நாடகா, ஒடிஷால கடற்கரை பகுதிகள் வரைக்கும் நம்மளுடைய மெட்ராஸ் தான். புனித ஜார்ஜ் ஃபோர்ட் தான் வந்து அப்போதைய தலைமை, சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தலைமையிடமா வச்சிருந்திருப்பாங்க. ஓகே, 1670ல 1670ல எவ்வளவு செக்ரட்டரி இருந்தாங்க? ஒரே ஒரு செக்ரட்டரியா, ஒரே ஒரு செயலாளர், 6 டிபார்ட்மெண்ட் தான் இருந்திருக்கு 1670ல. அதுக்கப்புறம் 1920 வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே செக்ரட்டேரியட் இருந்திருக்கு மெட்ராஸ்ல தான். சீஃப் செக்ரட்டரி தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு 38+ டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்துருச்சு. ஓகே, நிறைய செக்ரட்டரிஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 1920ல எலெக்ஷன் வருது, இம்பீரியல் எலெக்ஷன் சொல்லுவாங்க. டையார்கிக்கு கீழே நீதி கட்சி ஆட்சி பண்றாங்க. அப்போதைய லெஜிஸ்லேட்டிவோடைய டென்யூர் எவ்வளவா இருந்துச்சு பீரியட்? 3 years. 3 இயர்ஸ் வந்து இருந்திருக்கும். அதுல 132 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் 34 பேர் கவர்னர்ல நியமிக்கப்பட்டாங்க. இந்த அளவு நம்ம கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1935ல இந்திய சட்டமன்றம் பை கேமரல் லெஜிஸ்லேச்சரா மாறுச்சு. நீதி கட்சி அந்த டையார்கி ஃபுல்லாவே 1920ல இருந்து 37 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி வந்தாரு. 37 to 39 ஆளுநருடைய ஆட்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் 46 வரைக்குமே. சரி, ராஜாஜி சிஎம் இருந்தப்ப பதவி விலகினதுக்கு அப்புறம் ஆளுநருடைய ஆட்சி 1930ல இருந்து 46 வரைக்கும் இருந்துச்சு. இங்கிலாந்துல யார் வின் பண்ணாப்ப? லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணியிருந்திருக்கும். கிளமண்ட் அட்லி வந்து வின் பண்ணியிருப்பார். நமக்கு சுதந்திரம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்சபையில பொதுமக்கள்கிட்ட அறிவிச்சது யாரு? கிளமண்ட் அட்லி தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். அதுக்கு முன்னாடி 45ல ஒரு பிளான் வந்திருக்கும். என்ன பிளான்? வேவல் பிளான். வேவல் 45ல அது எங்க டிஸ்கஷன் போயிருந்திருக்கும்? வேவல் உடைய பிளான் சிம்லா. சிம்லாவுடைய கான்ஃபரன்ஸ் உடைய எந்த வருஷம் சிம்லா மாநாடு? இது வரிசைப்படுத்துக்கான்னு கேட்டிருப்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர். வேவலுடைய பிளான் ஃபர்ஸ்ட் வருமா, சிம்லா கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வருமா? பிளான் ஃபர்ஸ்ட் அப்புறம் கான்ஃபரன்ஸ். பிளான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கான்ஃபரன்ஸ் வரும்.
அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் சிம்லா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அங்கேயும் பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி 1944ல ஒரு பிளான் வந்திருக்கும். என்ன பிளான்? சிஆர் பிளான். 1944 எல்லாருமே சிறையில இருப்பாங்க. தேசிய தலைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ராஜாஜி மட்டும்தான் இருப்பாரு. அப்ப 1944ல ராஜாஜியோடைய திட்டம் சிஆர் பிளான் வந்திருக்கும். 45ல வேவலுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சிம்லா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதுவும் ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்கப்புறம் 46ல வரதுதான் யாரு? அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன் வந்திருக்கும். கேபினட் மிஷன் அதனுடைய பிரைடிங் ஆபீசர் யாரு? லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ். அது போக 2 உறுப்பினர்கள். ஏவி அலெக்சாண்டர் Starboard Groups. ஏவி அலெக்சாண்டர், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். கிரிப்ஸ் மிஷன் எப்போ? 42. 1942. 42வா? 40ல இல்லையா? அப்ப 40ல என்னது? ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் ஆஃபர். யாரு கொடுத்தா? லின்லித்தோ. ஓகே. 1940ல டொமினியன் கொடுக்குறோம், கான்ஸ்டியூஷன் உருவாக்கிக்கலாம், ஆனா போர் முடியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 42ல அதை நீங்களா உருவாக்குங்க, ஆனாலும் போர் முடியட்டும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கான மொத்தமா கொடுத்தது தான் நமக்கு 1946. அதுக்கான குழு வந்திருக்கும், கேபினட் மிஷன் வந்திருக்கும். பெத்திக் லாரன்ஸோடைய தலைமையில ஆல்ரெடி இருந்த உறுப்பினர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸை தூக்கி உள்ள வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர் வந்திருப்பார். 3 பேர் வந்திருக்கும். இப்போ 46ல சென்னை சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் மறுபடியும் வின் பண்றாங்க. 37ல வின் பண்ணாங்க, மறுபடியும் 46லையும் வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, வின் பண்ணியாச்சு. ராஜாஜி இந்த பீரியட்ல எங்க இருப்பார்? இந்த டைம்ல நமக்கு 46 செப்டம்பர் 2ல தான் நேஷனல் லெவல்ல இன்டரிம் கவர்மெண்ட் அமைச்சாங்க. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? தேசிய அளவுல இடைக்கால அரசாங்கம் அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. செப்டம்பர் 2, 1946. முஸ்லீம் லீக் வந்து புறக்கணிச்சிருந்திருப்பாங்க, மெம்பர் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஒரு மெம்பர் வந்து காங்கிரஸ் அப்பாயின்ட் பண்ணி இருந்திருப்பாங்களா? அப்படிதானே இல்லையா? காங்கிரஸ் வந்து ஒருத்தரை நியமிச்சதுனால முஸ்லீமுடைய ரெப்ரசன்டேஷனா முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருப்பாங்க. கலவரம்லாம் வெடிச்சிருக்கும். பயங்கரமா போனது எங்க கலவரம்? நவகாலி, வெஸ்ட் பெங்கால்ல நவகாலியில பயங்கரமான கலவரம் இருக்கும். காந்தி அங்க போவாரு. இங்க இன்டரிம் கவர்மெண்ட் அமைப்பாங்க 1946 செப்டம்பர் 2. அதுக்கப்புறம் ஒருத்தரை அமுச்சு விடுவாங்க முஸ்லீம் லீக்ல இருந்து ரெப்ரசன்டேஷனுக்காக. அக்டோபர் ரேஞ்சில் யார் வருவா? பினான்ஸ் மினிஸ்டரா ஒருத்தர் இருந்திருப்பார் முஸ்லீம் லீக்ல. லியாகத் அலி கான். அவர் தான் சோசியலிஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாரு. அது எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. லியாகத் அலி கான் அங்க போய் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆயிடுவார் பாகிஸ்தான் போய். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் அங்க தலைவர் ஆயிடுவாங்க. இவங்க இருந்தவங்க எல்லாரும் அங்க தலைவர்களா இருப்பாங்க. நம்ம இன்க்ளூடிங் யாரு, நம்ம ஜுனாகத் தனியா கேட்டவங்களும் அங்க போய் தலைவர் ஆகுவாங்க. பிரதமருக்கெல்லாம் தேர்டோ என்னமோ அவருடைய பையன்தான். சரி, அப்ப இங்க வந்து காங்கிரஸ் மறுபடியும் வின் பண்றாங்க. ராஜாஜி அங்க விட்டுட்டு இங்க வந்துடுறாரு மறுபடியும். அங்க இவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பார் இன்டரிம் கவர்மெண்ட்ல. இப்ப இங்க வந்து மறுபடியும் இங்க யாருடைய சப்போர்ட் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிருந்திருப்பா அப்படின்னா, அதுக்குள்ள காமராஜர் வந்து பெரிய லெவல்ல ஃபேமஸா இருந்திருப்பாரு. அப்ப இங்க போட்டியே வந்து காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் தான் வந்து பிரச்சனை. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 கோஷ்டியா பிரியறாங்க. ஒரு சிலர் காமராஜரை சப்போர்ட் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து ராஜாஜியை சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு, ஆசஃப் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஓகேவா? அப்ப இவங்களுக்கு இடையில பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஆசஃப் அலி வராரு. ஆனா வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்க காங்கிரஸ்ல குறுக்கிடுறத இவங்க நேஷனல் லெவல்ல இருந்து வந்து சமரசம் பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறது காமராஜருக்கு பிடிக்கல. ராஜாஜி என்ன பண்றாரு, சென்ட்ரல்லே நீங்க திரும்ப வந்துருங்க அப்படின்னு வல்லபாய் பட்டேல் கூப்பிடுவாரு. காந்தி, நேரு எல்லாருமே ராஜாஜிக்கு சப்போர்ட் பண்றாங்க.
அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள் உருவாகுது. அடுத்து யாரு தலைவர் ஆகிறது, காங்கிரஸுடைய தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆகிறதுங்கிற கருத்து வேறுபாடு. வல்லபாய் பட்டேல் அங்க கூப்பிடுறாங்க, ராஜாஜிக்கு காந்தி சப்போர்ட் பண்றாங்க, நேரு சப்போர்ட் பண்றாங்க, காமராஜருக்கு அது பிடிக்கல. அப்ப இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடாகுது. கடைசியா வந்து இதுதான் நமக்கு இந்தியா விடுதலைக்கு முன்னாடி நடந்த கடைசி எலெக்ஷன்னு சொல்றாங்க. 1946 நடந்ததுதான் கடைசி எலெக்ஷனும். சரி, இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் வந்து 163, இதுக்கு மேல எல்லாம் எவ்வளவு இடம் எல்லாம் வின் பண்ணாங்கன்னு வேணா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப ராஜாஜிக்கும் மறுபடியும் இங்க டி பிரகாசமா ராஜாஜியா அப்படிங்கிற பிரச்சனை வருது, கருத்து வேறுபாடுகள் உருவாகுது. ராஜாஜி இவரு காங்கிரஸோடைய சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து சென்ட்ரல்ல இருந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? ராஜாஜியா காமராஜரா? ராஜாஜிக்கு தான் சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதே சென்ட்ரல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு விட்டிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு தலைமை பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாரா? ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்களே. இல்ல சார், எதிர்த்திருப்பாரு. எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பார். அதனால இவரே பாருங்க, சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க, ராஜாஜி சிஎம் ஆகட்டும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே தான் இது தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரியாம முன்னாடியே ஒரு அறிவிப்பு சொல்லிட்டாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தவங்களுக்கு தலைமை பதவி கொடுக்க கூடாது, பொறுப்புகள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ராஜாஜிக்கு விதிவிலக்கு விட்டுட்டாங்க. ராஜாஜி மட்டும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, திரும்ப பிரச்சனையாகுது. அது ஏன் ராஜாஜிக்கு மட்டும் எக்ஸப்ஷன் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனை ஆகுது தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள. இவர் சென்ட்ரல்லே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாத்தோடைய கொஸ்டின். அங்க மத்திய அமைச்சர் பதவியே கொடுத்திருக்காங்க. ஆனா இவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, மாநிலத்துல சிஎம் ஆகணும் அப்படின்னு தான் ராஜாஜி நினைக்கிறாரு. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னும் சொல்லியிருந்திருப்பாங்க, அடுத்த காங்கிரஸோடைய பதவி யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கும். காமராஜரை, டி பிரகாசம், மாதவ மேனன் இவங்க எல்லாத்தையும் டெல்லிக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் போகும். இப்ப கடைசியா ஃபைனல் ராஜாஜியா டி பிரகாசமா அப்படின்னு போட்டி வருது. நமக்கு 148 ஓட்டு, ராஜாஜி வந்து 148 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டார். ஏன் 1937 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆந்திராவை சார்ந்த ஒருவருக்கு சிஎம் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை போட்டு இருந்திருப்பாங்க. நீதி கட்சியில அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? நீதி கட்சியில ஆந்திரர்கள், தெலுங்கர்களுக்கு மட்டும்தான் நீங்க அதிகமான அமைச்சரவையில இடம் தரீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இங்க வந்து அடுத்த பதவி, இங்க வந்து அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த சிஎம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்ப முன்னாடியே வந்து ஆந்திரா அடுத்த சிஎம் 1937க்கு அப்புறம் அடுத்த சிஎம் ஆந்திராவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி இங்க என்ன ஆகுது, இங்க இதுல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல எதிர்த்தவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவை சார்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டு படி பார்க்கும் போது 148 ஓட்டு வித்தியாசத்துல டி பிரகாசம் வந்து வின் பண்றாரு, ராஜாஜி தோற்கறாரு. அப்ப டி பிரகாசம் தான் யாரு, காங்கிரஸுடைய தலைவர் ஆகிறாரு. 1946 ஏப்ரல் 30 காங்கிரஸுடைய சிஎம்மா வந்து டி பிரகாசம் நியமிக்கப்படுறார். பொறுப்பேற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் எப்ப மே 1 பொறுப்பெடுத்துக்கிட்டாராம். இந்த அமைச்சரவையில எல்லாரும் நம்ம படிக்க வேணாம் ராஜாஜியோடைய அமைச்சரவை மாதிரி. ஏன்னா இப்படி பார்த்தோம்னா எல்லாத்தோடைய அமைச்சரவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்தவங்க அது நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் அமைச்சரவை முக்கியமானது, அண்ணா அந்த மாதிரி அமைச்சரவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காமராஜர் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கலைஞரோடது, இதை மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லாத்தோடைய அமைச்சரவை வேணாம். நீதி கட்சியில நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாமே படிச்சு கடைசியில கன்ஃபியூஷன் ஆகும். இங்க தொழில் மற்றும் தொழிலாளர் துறை ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தொழிலாளர்னா யார் வருவா? பிரசிடென்ட் தான் வருவாங்க. ஓகேவா? அப்ப விவி கிரி தான் வந்து இருக்காங்க. தொழிலாளர், மின்சாரம், கூட்டுறவு திட்டம், காடுகள், இதெல்லாமே. பக்தவத்சலம் இருக்காரா? பக்தவத்சலம் பாருங்க, பொதுப்பணித்துறையும் நீர்ப்பாசனம் நெடுஞ்சாலை இருக்காராம். கல்வித்துறை யார் இருப்பார்? கல்வித்துறை முக்கியம். அவினாசிலிங்கம் தான் கல்வித்துறை. நிறைய அமைச்சரவையில் அவினாசிலிங்கம் தான் கல்வித்துறையா இருப்பார். இதுக்கப்புறம் வர்றது எல்லாத்துலயும்.
PS குமாரசாமி அடுத்த சிஎம் இருக்காரு பாருங்க. வளர்ச்சி, விவசாயம், கால்நடை இதெல்லாம் இருக்காரு. இதுல நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இவங்க எல்லாத்த விட ஒரு பெண் முதலா அமைச்சரா வந்திருப்பாங்க. ருக்மணி லட்சுமி. ருக்மணி லட்சுமதி என்ன அமைச்சரவை இருக்காங்க? பொது சுகாதாரம் மற்றும் ஹெல்த். மருத்துவம், ஹெல்த்தோடைய மினிஸ்டரா இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு ஹெல்த் உடைய டிபார்ட்மெண்ட் பேர் என்னது? மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமா? அது எப்படி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகும்? வெறும் மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு வச்சாங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. மருத்துவமும் சேர்ந்து வரணும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. விவசாயத்துறைக்கு பேர் என்னது? உழவர் நலத்துறை. வெறும் உழவர் நலத்துறையா? அப்ப வேளாண்மை விட்டுறலாமா? வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. புரியுதா என்ன கான்செப்ட்ல வச்சிருக்காங்கன்னு? அதுவும் இருக்கணும், அவங்களுடைய நலனும் இருக்கணும், மருத்துவமும் இருக்கணும், மக்கள் நலவாழ்வும் இருக்கணும், வேளாணும் இருக்கணும், உழவர்களும் இருக்கணும், மீன்வளமும் இருக்கணும், மீன்வளத்துறையும் இருக்கணும். ஓகேவா? அந்த மீனவர்களுடைய நலனும் இருக்கணும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம ருக்மணி லட்சுமதி பொது சுகாதாரம், மருத்துவம் இதுலதான் இருக்காங்க. மீதி எல்லாம் யாரும் வேணாம். இன்னொருத்தர் ராகவ மேனன் ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு முக்கியமான ஆள் தான். நமக்கு தெரிஞ்சவங்கன்னா இவங்க தெரியும், பிவி கிரி தெரியும், தொழிலாளர் நலன் தெரியும், பக்தவத்சலம் தெரியும், அடுத்து சிஎம் வருவாங்க, அவங்க பொதுப்பணி இதெல்லாம் இருக்காங்க. அவினாசிலிங்கம் தெரியும், கல்வித்துறை அமைச்சரா இருக்காங்க. PS குமாரசாமி ராஜா வந்து சிஎம் வருவாங்க. ருக்மணி லட்சுமிபதி தெரியும். இன்னொருத்தர் ராகவ மேனன், நம்ம படிப்போம், அவர் யாரு அப்படிங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது அமைச்சரவை இடையில எல்லாம் மாத்துவாங்க. நீங்க கூகுள்ல ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அமைச்சரவை இடையில எல்லாம் மாறி இருந்திருக்கும். இது சேஞ்ச் ஆகும், இதுக்கும் அதுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், புக்ல இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இவங்களும் என்னதான் பண்றாங்க? பேசிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்தணும், நம்ம வாரதா கல்வி திட்டத்தை திரும்ப கொண்டு வராங்க. ஆல்ரெடி வாரதா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் 1937 காந்தியோடைய கொள்கை. அதுதான் ஆரம்ப கல்வியின் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. டி பிரகாசமும் அதை தான் ஃபாலோ பண்றார். இவர் பண்ணது எல்லாமே பிரச்சனையா தான் போகும். மொழிக் கொள்கை என்ன பண்ணாரு? ஆல்ரெடி வந்து ராஜாஜி கொண்டு வந்து பிரச்சனையாகும். இவரும் என்ன பண்றாரு? ஹிந்தி மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துறார். யாரு கல்வித்துறை அமைச்சர்? அவினாசிலிங்கம். மறுபடியும் என்னதான், இவருக்கும் பிரச்சனையாகுது. அவினாசிலிங்கத்துக்கு தான் அங்க பெரியார் வந்து 37 போராட்டம் முடிச்சு 3 வருஷம் கழிச்சு முடிச்சாங்களா? மறுபடியும் என்னடா ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பெரியார் போராட ஆரம்பிச்சிட்டார். கூட வந்து யாரும் வர ஆரம்பிச்சிருவா? பெரியார் போராட்டம் பண்றாருனாலே அண்ணா. ஆக்சுவலா இந்த பீரியட்ல பெரியாரும் அண்ணாவும் பேசிக்க மாட்டாங்க, பிரச்சனையில இருந்திருக்கும். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணவொடனே பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி பார்த்திருக்கோம், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும், ஏதாவது ஒரு போராட்டம் வரும், 2 பேரும் ஒன்னா போராட ஆரம்பிப்பாங்க, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதேதான் திரும்ப நடக்கும். இங்கேயும் CN அண்ணாதுரை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இங்க நமக்கு கும்பகோணம் பகுதியில தான் வந்து போலீஸ் தடியடி, பெரிய அளவுல போராட்டம் நடக்குது. நடராஜன், மணியம்மை இவங்கெல்லாம், அங்க வந்து தாளமுத்து நடராஜன் பார்த்தோமா, இங்கேயும் நடராஜன், மணியம்மை சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம டி பிரகாசம் மேல. அவருடைய பையன் வந்து அவங்க அப்பாவுடைய செல்வாக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் புகார் சொல்றாரு, சி சுப்பிரமணியம். சரி, அப்ப எடுத்தவனே பிரச்சனை வந்தவனே ஆரம்ப கல்வின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராரு. மறுபடியும் வாரதா திட்டத்தை, மொழிக் கொள்கை அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, திரும்ப அதே மொழிக் கொள்கை தான் இவரும் ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் அதே போலீஸ் தடியடி தான் நடக்குது. மறுபடியும் இவருடைய பையன் பிரச்சனை. இதனால என்ன ஆகுது? இவருக்கு அகெயின்ஸ்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. ஆனா என்ன பண்ணுவாரு? இவரும் கடைசியில பதவி விலகிதான் ஆகணும். அங்க என்ன நடந்துச்சோ திரும்ப அதே தான் நடக்கும், பதவி விலக நேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் யாரு வருவா? ஓமந்தூரார் வந்து CM ஆவார். ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை, ஏன் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா,
டி பிரகாசம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு யாருடைய சப்போர்ட் இருந்திருக்கும்? காமராஜருடைய ஆதரவு இருந்திருக்கும். காமராஜருடைய ஆதரவோட தான் டி பிரகாசம் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. காமராஜருடைய நோக்கம் வந்து டி பிரகாசம் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதா? இல்ல சார், ராஜாஜி ஆகக்கூடாதுன்னு. ராஜாஜி ஆகக்கூடாது அப்படிங்கிறதா நோக்கம். நம்ம வந்து ஸ்கூல் புக்ல ஒரு வியூல பார்ப்போம். காமராஜர் வந்து கிங் மேக்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், கிங் மேக்கர் தான். 3 சிஎம் உருவாக்கி இருக்காரு, பெரிய அளவுல தேச தலைவர். ஆனாலும் இங்க என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, இவருடைய குருவா இருந்திருப்பார். யாரு? காமராஜருடைய குரு சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி சிஎம் ஆகுறப்ப யார் அதை தடுத்து சிஎம் ஆனாரு? ராஜாஜி. ராஜாஜி. அப்ப இவருடைய குரு சிஎம் ஆகிற நேரத்துல இவரு தடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பதவி? அவருக்கு அமைச்சரவையிலையும் பதவி கொடுக்கல. மேயரா தான் ஆனாரு சத்தியமூர்த்தி. அவர் ஒரு சில திட்டங்கள்லாம் தொடங்கியிருப்பார். நம்ம சத்தியமூர்த்தி சாகர் பூண்டி நீர்த்தேக்கம் அவரோட தானே திட்டம் தொடங்கி வச்சது அவரு தான். அதை கம்ப்ளீட் பண்ணி ஓபன் பண்ணது காமராஜரா இருக்கும். அப்ப இவரு சைட்ல இருந்து பார்க்கும்போது இவரு சைடு நியாயத்தை வந்து பண்ணுவார். அப்ப ராஜாஜி இனிமேல் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு இவரு நினைப்பாரு. அந்த சைடு ராஜாஜி சிஎம் ஆகணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு இடையில கான்ஃபிளிக்ட் தான். இடையில 3 சிஎம் உருவாக்குவாங்க. அந்த 3 சிஎம்ஐயும் உருவாக்குறது காமராஜர். இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுலயும் கொஞ்சம் பொதுநலத்தில் சுயநலம் மாதிரி என்ன சொல்லி இருந்திருப்பாங்க. அமைச்சரவை அமைக்கும் போது டி பிரகாசத்துக்கும் காமராஜருக்கும் இடையில பிரச்சனை ஆகுது. இவர் என்ன சொல்றாரு? காமராஜர் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்றாரு? மாதவ மேனன் அப்படிங்கிற ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா டி பிரகாசம் யாரதான் சேர்த்துக்கிட்டாரு? மாதவ மேனன் வேணாம், நான் ராகவ மேனன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையெல்லாம் இவர்கிட்ட கொடுத்திருந்திருப்பாரு. இதுதான் பிரச்சனை. மேங்கோ சேலம் யாரு? ராஜாஜி. மாம்பழ தலைநகரம் இது சேலமா? மாம்பழ தலைநகரம் சேலமா? சரியா சொல்லியிருக்காங்க. நானெல்லாம் சேலம் படிக்கலப்பா. கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரி. ஓகேவா? மாம்பழத்தோடைய தலைநகரம். ஜவுளி நகரம் ஈரோடு. ஈரோடு. ஓகே. அப்ப டி பிரகாசம் சிஎம் ஆகிறதுக்கு காமராஜர் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. மாதவ மேனனை அமைச்சரவையில சேர்த்துக்க சொல்றாரு. மாதவ மேனனுக்கு பதிலா யார சேர்த்தாரு? டி பிரகாசம். ராகவ மேனன். ராகவ மேனன் யாருடைய சப்போர்ட்டரா? பிரகாஷம். ராஜாஜியோடைய சப்போர்ட்டரா. ஓகேவா? ராஜாஜியோடைய ஆதரவாளர் ராகவ மேனனை சேர்த்துக்கிட்டார். இதுதான் பிரச்சனை. ராஜாஜியே வேணாங்கிற ராஜாஜியோடைய ஆதரவாளர் சேர்த்திருக்கிறாரு. அப்ப இவருடைய ஆதரவை வந்து விலக்கிடுவாரு. இவருடைய கொள்கைகளும் காமராஜர் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய கொள்கைகள் வந்து பெரிய அளவுல ஏமாற்றம் தானே தமிழ்நாட்டுக்கு. இவருடைய ஜவுளி கொள்கை, கல்வி கொள்கை, அதுக்கப்புறம் ஹிந்தி கொண்டு வந்தது, மது விலக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தல ஆர்வமும் காட்டலையாக. இப்போ இவரை பத்தி இவ்வளவு பெரிய அளவுல நம்ம படிக்கிற மாதிரி கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. அவருடைய அமைச்சரவை அமைக்கிறாங்க, எப்படி வராரு, அவர் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் சாதனையாளர்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க. யாரு? வைத்தியநாதர். எந்த ஊர்? வைத்தியநாதர் மதுரையா? இவரு தஞ்சாவூர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. எல்லாருமே மதுரை அப்படின்னு போட்டு வச்சுட்டு தப்பு வாங்கும். ஓகேவா? இவருடைய ஊர் வந்து தஞ்சாவூர், விஷ்ணம்பேட்டை அப்படிங்கிற பகுதி. 1890 தான் பிறந்திருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மதுரையே பெருமை தானா? அதுக்கு பெருமை சேர்த்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம என்எம்ஆரும் வைத்தியநாத ஐயரும். இவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒட்டி பிறக்காத சமூக சீர்திருத்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே சுதேசி இயக்கத்தோட இரட்டையர்கள்னா யாரு பார்த்தோம்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவை பார்த்தோம். கலப்பில்லாத தேசபக்தர்கள்னு யாரை பார்த்தோம்? ராஜாஜியும் ராஜன். ஒட்டி பிறக்காத இரட்டையர்கள் சமூக சீர்திருத்தத்துக்கு வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்பராமனும். அதே மாதிரி மதுரைக்கு பெருமையை சேர்த்தவர்கள், மதுரையின் மைந்தர்கள்,
எல்லாருமே என்எம்ஆர் சுப்பராமன், வைத்தியநாத் ஐயர் தான். சண்முகம், ஆர்கே சண்முகம், ஜார்ஜ் ஜோசப், வரதராஜுலு, இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டுடைய திரிகடகம். யாரு சொன்னா? வாரா. நாயக்கர் நாயுடு முதலியார், லால் பால் பால்மரியே இங்க இருக்காங்க. அடுத்து சரி, ஓகே. அப்ப இவரு 1890 தஞ்சாவூர்ல பிறந்தவர். ஆனா எங்கதான் இருக்காரு? மதுரை. அப்ப மதுரையோடைய மைந்தர்கள்னு சொல்றாங்க. மதுரையோடைய பெருமைக்கு பெருமை சேர்த்தவர்கள்லாம். இவங்களும் காந்தியடிகளோட எல்லா திட்டத்திலையும் இவங்களும் கலந்துக்குவாங்க. இவங்களும் வழக்கம் போல அட்வொகேட்ஸ் தான். யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க? நம்ம பேச்சு புயல் விபின் சந்திர பால் பார்த்து தான் இவங்களும் இன்ஸ்பயர் ஆகி வராங்க. அட்வொகேட் காந்தியடிகளுடைய கருத்துக்கள் அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கும். வைத்தியநாத ஐயருடைய வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் எழுதியிருப்பார். அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவரை பத்தி வருது அப்படின்னாலே வேற யாரும் பெருசா கோட் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்திருப்பார். PS சந்திர பிரபு. ஓகேவா? PS சந்திர பிரபு தான் வைத்தியநாதருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவர். ஒத்துழையாமை இயக்கத்துக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாராம். வேதாரண்யம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வெள்ளையனவெளியர்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். தஞ்சாவூர்ல பிறந்திருந்தாலும் இவர் என்னன்னு தான் சொல்றாங்க, நம்மளும் அப்படியே படிச்சிட்டோம், மதுரை வைத்தியநாத ஐயர்னு சொல்றாங்க இவரை. மதுரையின் பெருமைக்கு பெருமை சேர்த்தவர்கள். அப்ப இவரும் வழக்கம் போல எல்லாத்த மாதிரி கதர் இயக்கம், மதுவிலக்கு, ஹரிஜன் சேவா சங்கம், இந்து முஸ்லீம் ஒற்றுமை எல்லாத்துடைய காந்தி திட்டத்துலையும் இவரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. நம்ம வைத்தியநாத ஐயர் கதர் பணியை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரா இருக்கிறப்ப இருந்த வரதராஜுலு பாராட்டினார். கதர் இயக்கம் ஒருத்தர் நடத்திட்டு வந்தாரு, பார்த்தோம். யாரு? கதர் உற்பத்தி ஆழை. யாரு நடத்தினா கதர் உற்பத்தி மையம்? நம்ம இதுக்கு முன்னாடி தான் படிச்சோம். அரங்கசாமியா சார்? இல்லையே. ஐயாமுத்துவா சார். யாருங்க? ஐயாமுத்துவா. ஆஹா, ராஜாஜியா சார்? ராஜாஜியா? சரி, க்ளூ சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி படிச்சதுதாங்க. நம்ம படிச்சுட்டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வரதராஜலு. அப்படித்தான் சொல்லணும். டி பிரகாசம். ஓகேவா? தேசிய பள்ளியும் கதர் உற்பத்தி மையத்தையும் ஆரம்பிச்சாரு அப்படின்னு படிச்சுட்டு தான் இந்த லெசனையே தொடங்கணும். ஓகேவா? லெசன் முடிக்கிறதுக்குள்ள யாரு அப்படிங்கறத மறந்தாங்க. ஓகேவா? இவரும் என்னதான் கதர் பணியில அதிகமான ஈடுபாடு காட்டுறாரு. இவருடைய கதர் பணியை பார்த்து ஒருத்தர் பாராட்டுறாராம், வரதராஜலு. நாளை கேட்கும் போது மறுபடியும் புதுசா படிக்கிற மாதிரியே பார்க்கணும். ஓகேவா? இப்படி படிச்சோமா அப்படின்னு யோசிக்கணும். கதர் பணியை பாராட்டினாரா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் வரதராஜலு எல்லாம் பாராட்டி இருக்காரா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? நாளைக்கு படிக்கும் போது 1924 தான் அவரு பாராட்டினாராம். வரதராஜலுவும் யார? வைத்தியநாத ஐயரை. வைத்தியநாத ஐயர். அடுத்து ராஜாஜியுடைய தலைமையில உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க 3 பேர் கூட்டணி: ராஜாஜி, வைத்தியநாதர், என்எம்ஆர் சுப்பராமன். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இதுல 2 பேரு போலீஸோடைய தாக்குதலுக்கு உள்ளாவாங்க, வைத்தியநாத ஐயரும் ஜி ராமச்சந்திரன். இதுக்காக போராடினது யாரு? என்எம்ஆர் சுப்பராமன் போராடி இருந்திருப்பார். சிறை தண்டனை எல்லாம் வாங்குவார் இவருக்காக போராடி. இவருடைய தலைமையில தான் போராட்டம் நடந்திருக்கும். சரி, அதுக்கப்புறம் இவரை காந்தியடிகளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பார்த்து ஒருத்தர் ஷாக்கா இறந்திருப்பாரு. யாரு? வெள்ளைச்சாமி சார். ஞாபகம் இருக்குது. ஒருத்தவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணாங்க. யாரு? அது முத்துலட்சுமி. சரி, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஃபைன் போட்டு வந்திருப்பாங்க 500 ரூபாய். ஆலய பிரவேசம் நடத்தினாரு. 1939 நடத்தினாங்க. ராஜாஜி, TSS ராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் எல்லாரையுமே வழிபட வச்சாங்க. நம்ம தமிழ்ல படிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக இவரை
அழிப்புறம் சிறையில வந்து அடைக்கப்படுறாராம். அதுல இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் மதுரையில மேலூர் தொகுதியில வின் பண்றாரு 1946ல. பெருசா இதெல்லாம் ஒன்றும் கண்டென்ட்லாம் இல்ல. நிறைய மசோதாக்கள் கொண்டு வந்ததுக்கு இவருடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம உப்பு சத்தியாகிரகத்துடைய மாநாடு நடந்திருக்கும் கடைசியா மதுரையில, விழிப்புணர்வு மாநாடு. யாருடைய தலைமையில் நடந்துச்சு? வடிவேல் சுந்தரா? இல்ல, அவர்தான் ஆன்சர் சொன்னாரு நேத்து. சார் அந்த சாஹிப் அவருங்களா சார்? அதே சாஹிப் தான். முன்னாடி பேரு மௌலானா சாஹிப். ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். அப்படியே நேத்து நடந்த மாதிரியே இருக்கா? ஓகே. திருச்சி டு வேதாரண்யம் முடிவெடுத்திருந்திருப்பாங்க. அங்கதான் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப். என்எம்ஆர் சுப்பிரமன், என்எம்ஆர் நம்ம அவங்களும் வைத்தியநாதனும் தான் ஊர்வலம் போயிருந்திருப்பாங்க உப்பு சத்தியாகிரகத்துக்கு. அந்த கடைசியா அங்கதான் முடிவு எடுப்பாங்க. அறிவிக்கிறது எல்லாமே அங்கதான். அதாவது உப்பு சத்தியாகிரகம் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிட்டு இந்த மாநாடு நடந்திருக்கும், விழிப்புணர்வு மாநாடு மதுரை ஃபுல்லா நடந்திருக்கும். மதுரையில ஒரு மாநாடு நடக்கும் ஹாஜி முகமது மௌலானா சாஹிப் தலைமையில. அந்த மாநாட்டுல அறிவிப்பாங்க இதெல்லாம். இங்க இருந்து இங்க நான் பண்றோம், இந்த பிளான் எல்லாத்தையும் மக்களுக்கு அறிவிப்பாங்க. சரி, இவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினது நம்ம இவருடைய அழிக்க முடியாத ஒரு சகாப்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு சொல்லியிருப்பா? சத்ய பிரபுவா சார்? சத்ய பிரபுவா? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? ஐயோ, இப்ப நீங்க கூட சொன்னீங்க அவருதான் வந்துட்டே இருப்பாருன்ட்டு. வந்துட்டே இருப்பாரு, ஆனா சத்ய பிரபுவா வர மாட்டாரு, சந்திர பிரபுவா வருவார். ஓகேவா? சரி சார். 1955ல இறந்துட்டாராம். 1890ல பிறந்திருப்பார். இவர் இதுல பெருசா ஒன்றும் கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு பார்க்கும்போது புதுசா கேட்கணும். ஓகேவா? அடுத்து ருக்மணி லட்சுமதி. கடைசியா வந்து 1892. ஆர்டர் புரியுதா? ஃபர்ஸ்ட் யார படிச்சோம்? எந்த தலைவர்? இதுக்கு முன்னாடி யார படிச்சோம்? அதுக்குள்ள மறந்தாங்க. ஓகேவா? வைத்தியநாதர். வைத்தியநாதர் எப்ப பிறந்தாரு? அதையும் மறந்துடணும். 1890. 1890. ருக்மணி லட்சுமதி எப்ப பிறந்தாங்க? 92. 92. ஓகேவா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சீங்கன்னா இவங்களுக்கு அடுத்து இவங்க வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அங்க 3 பேர் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? முதல்ல யார படிச்சோம்? டிஎஸ்எஸ் ராஜன். எப்ப பிறந்தாங்க? 1880. டிஎஸ்எஸ் ராஜன் மறக்காது. 1880. அதுக்கு அடுத்து ஜார்ஜ் ஜோசப். 87. 87ல ஜூன் 5. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி யாரு? வரதராஜன். அவரு எப்ப? 1887ல ஜூன் 4. இதுக்கு மேல எல்லாம் படிக்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. பாப்போம். 1887ல. அடுத்து 1890ல வந்து வைத்தியநாதர். வைத்தியநாதர் வந்து 1890ல. அதுக்கப்புறம் வந்து ருக்மணி 1892. சரி, இப்ப 1892ல டிசம்பர் 6 அப்ப பிறந்தாங்களாம். திருவல்லிக்கேணி, சென்னையில வந்து திருவல்லிக்கேணியில பிறகுறாங்க. திருவல்லிக்கேணியில பேசினது வந்து இப்படிப்பட்ட ஒரு உரைய காண்பதே அரிது அப்படின்னு வாரா சொன்னார். யார சொன்னார்? டிஎஸ்எஸ் ராஜன் சொன்னார். ஓகே, என்ன உரை அது? எதுக்காக? ரவுலட் சத்தியாகிரகம். ஓகே, கடைசியில எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எதுக்கு பேசினாருன்னு கேட்டா அதை மறந்துட்டு வந்துடக்கூடாது. ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு. சரி, இவங்க இதுல கேட்கக்கூடியது அப்படின்னா இந்த கேள்விதான். ஆல்ரெடி கேட்டுட்டாங்க.
பாரத மாதா மகளிர் மகாமண்டலோட கிளை செயலாளர், இதெல்லாம் கேட்க மாட்டான். பாரிஸ்ல நடந்த, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நடந்த அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாடு, இன்டர்நேஷனல் உமன்ஸ் சஃப்ரேஜ் அலைன்ஸ் காங்கிரஸ் எப்ப நடந்துச்சு? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே ஆல்ரெடி. 1926 நடந்திருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வைத்தியநாதருடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது, இது ஒரு சகாப்தம் அப்படின்னு சொன்னது யாரு? சந்திரபிரபு. பெரியாரது வாழ்க்கை வரலாறு இல்ல, இது ஒரு சகாப்தம் அப்படின்னு சொன்னது யாரு? வீரமணியா சார்? வீரமணி. மூணாவது தகைசால் தமிழர் யாரு? வீரமணி. வீரமணி. நாலாவது குமரி ஆனந்தன். குமரி ஆனந்தன். ஃபர்ஸ்ட் சங்கரையா. சங்கரையா. Okay. சரி, அப்ப இவருடைய கதர் பணி சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு கதர் கடையெல்லாம் திறந்து வச்சிருந்தாராம். இது திறந்து வச்சிருந்தாங்களா இவங்களும்? அதெல்லாம் நமக்கு வேணாம். காங்கிரஸுடைய செயலாளராக இருந்திருக்காங்க. மகளிர் காங்கிரஸுடைய செயலாளராக 1927 இருந்திருக்காங்க. 1929 நம்ம சைமன் 28 சைமன் கமிஷன் வந்தப்ப அதுல இவங்களும் ஒரு தலைவராக இருந்திருக்காங்க. சத்தியமூர்த்தியும் ருக்மணி இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் நமக்கு படிக்க வேண்டியது அப்படின்னா 1930 ராஜாஜியோடைய தலைமையில் நடந்த வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல 98 சத்தியாகிரகிகள், அது போக 2 பேர் இருந்திருப்பாங்க. மொத்தம் 100 பேர். அதுல இவங்களும் கலந்துருப்பாங்க. இவங்க மேலதான் ஃபர்ஸ்ட் ஃபைன் போட்டு 1 வருஷம் சிறை தண்டனை. சிறைக்கு போன முதல் பெண் வந்து ஃபைன் கட்டி இவங்க தானா. 98 பேரோட சேர்ந்து இன்னும் 2 பேர் யாரு? ராஜாஜி வைத்தியநாதன். ராஜாஜி என்எம்ஆர். மறக்குதா? வைத்தியநாதனா என்எம்ஆரா? வைத்தியநாதன் சொல்லி அந்த 2 பேரா? எக்ஸ்ட்ரா அந்த 2 பேரா? ஆமா சார். நல்லா தெரியுமா? அப்படிதான் சொன்னீங்க. எழுதி வச்சிருக்கீங்க. இல்லங்க, 98 பேர் இருந்தாங்கல்ல, அதுல தனியா 2 பேர் நான் கேக்குறேன். ராஜாஜி வேதரத்தினம். ராஜாஜி என்ன மாதிரி தானே வருவாங்க. என்ன மாதிரிதான் சொன்னீங்க? ராஜாஜி என்ன மாதிரி தாங்க. ஓகே சார். ராஜாஜி என்ன மாதிரி? ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்குதா? கன்ஃபியூஸ் ஆகுமா? ஆகாதான். சரி, நமக்கு அது என்ன போராட்டம்? சால்ட் சத்தியாகிரகவா? உப்பு சத்தியாகிரகமா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த உப்பு சத்தியாகிரகத்தை உப்பு சத்துன்னு எடுத்துக்கலாமா? சுகர், அது சால்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணணும்? சப்புன்னு சாப்பிடணும் சார். சுப்புராமன். சரி, நம்ம பிஎம்ஆர் செக் பண்ணுவாங்களா? பிஎம்ஆர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாமா? என்எம்ஆர் ஒண்ணு, இன்னொன்னு வைத்தியம் பார்க்கணும். ராஜாஜி வந்து கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அது அந்த 3 பேரு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வைத்தியம் பார்க்கணும். அதனால அவரு இங்க வரமாட்டார். என்எம்ஆர் தான், பிஎம்ஆர் தான், அதுக்கு தான் செக் பண்ணும். பிஎம்ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிஎம்ஆர் என்எம்ஆர்னு எடுத்துக்கோங்க. என்எம்ஆரும் ராஜாஜியும் தான் வருவாங்க. வைத்தியநாதர் வரமாட்டார். அவங்க ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஒரு ஆள் தான். சரி, இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா மொத்தம் 100 பேர் அதெல்லாம் சொல்லியாச்சா. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சிறைக்கு போனது இவங்க ருக்மணி லட்சுமதி, அவங்க தான் ஃபைன் கட்டி இருந்திருப்பாங்க. அது போக காந்தியோடைய ஹரிஜன் சேவா சங்கம் ஆல்ரெடி
வரதராஜலு உடைய மனைவி ருக்மணி எப்ப நகையெல்லாம் கொடுத்தாங்க திருப்பூர்ல? 1920. 1920ல. அவங்க பேரும் ருக்மணி தான். இங்க வந்து அதே மாநாடு இங்க நடக்குது. ராபின்சன் பூங்கால ருக்மணி அவங்களுடைய மகள் இந்திரா அவங்க 2 பேரும் அவங்களுடைய நகைகள்லாம் கொடுக்குறாங்க. 1933ல கொடுக்குறாங்க. அது போக நம்ம முத்துலட்சுமி வந்து சட்டசபை உறுப்பினரா ஆல்ரெடி இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, சென்னை மேலவைக்கு 34ல தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாஜியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சரா அவர் இருந்தாரு அப்படின்னா இவங்க என்னது முதல் துணை சபாநாயகரா இருக்காங்க 1937ல இருந்து 45 வரைக்கும். அதுக்கப்புறம் 46ல என்ன ஆவாங்க? சுகாதாரத்துறை அமைச்சர். டி பிரகாசத்துடைய அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சரா பொறுப்பெடுத்துக்குவாங்க. அப்ப 37 டு 45 வரைக்கும் ஒரு 8 வருஷமா டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்காங்க. 46ல வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்காங்க. அப்ப டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்த முதல் பெண் இவங்க தான். ஃபைன் கட்டின முதல் பெண் இவங்க தான். அமைச்சரா இருந்த முதல் பெண் இவங்க தான். இதெல்லாம் ஆர்வி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. Okay. அப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்று சிறைக்கு சென்ற முதல் பெண் போராளி இவங்க தான். சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகராக இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான். அமைச்சரான முதல் பெண் இவங்க தான். சரி, இவங்களுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1951ல ஆகஸ்ட்ல நமக்கு எழும்பூர் இல்லத்துல அவங்க இறந்துட்டாங்களாம். 1951ல அந்த எழும்பூர்ல இறந்ததுனால எழும்பூர்ல இருந்த மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க 1991. ஏன் 1991ல வைக்கணும்? 100 years. 100 இயர்ஸ் அவங்களுடைய நூற்றாண்டு வந்து அப்பதான். அதனால 1991ல எழும்பூர்ல அவங்க வீடு அங்கதான் இறந்தாங்க. அதனால எழும்பூர் மார்ஷல் சாலைய ருக்மணி லட்சுமிபதி சாலைன்னு பேர் வச்சிருக்காங்க. 1997ல இவங்களுக்கான அஞ்சல் தலை வெளியிட்டாங்க 1997ல. ருக்மணி லட்சுமிபதியும் அவங்களதான். அப்ப இவங்க இதுல பெருசா கண்டென்ட்லாம் எதுவும் புதுசாலாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா தான் இருக்கு. நாளைக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் புதுசா கேட்குற மாதிரி இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? முடிச்சிடலாமா?